Hello dear brothers and sisters. So வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இந்தியன் எக்கானமி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் எக்கானமி கிளாஸ் எடுக்குன்னு கேட்டதுனால இந்தியன் எக்கானமி கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நோட்ஸ் பேஸ்ட் கிளாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நோட்ஸ் பேஸ்ட் கிளாஸ் கிடையாது. ஆனால் நோட்ஸ் பேஸ்ட் கிளாஸில் அளவுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். என்னென்ன பாயிண்ட்லாம் நான் சொல்கிறேனோ அதை செஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் தான் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்லாம் சொல்கிறனோ, நம்ம எந்தெந்த பாயிண்ட்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறப்பு விகிதமாக இவ்வளோ தான், இந்த வருஷத்தில் இதாக இருந்துச்சு, இறப்பு விகிதமாக இந்த வருஷம் இதுதான் பர்சன்டேஜ் அப்படின்றத இந்த டு த ஷார்ட் அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே வந்துருக்கணும். புரியுதா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்தியன் எக்கானமி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே, ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ பொது தமிழ் மற்ற சப்ஜெக்ட்லாம் நம்ம நோட்ஸ் பேஸ்டு அது இதெல்லாம் எடுக்கும்போது டைப் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃபோடு வந்து நான் எடுக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது டைம், நான் ஒரே ஆள் எடுக்கிறதுனால எனக்கு டைம் இல்லைப்பா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறனோ நான் எடுப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்ஸை பார்க்கும்போதே ஓகே இதுதான் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேட்டா வச்சே கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியன் எக்கானமியில் எந்தெந்த யூனிட்லாம் படிக்கணும், எந்தெந்த சாப்டர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். புரியுதா? இப்போ இந்தியன் எக்கானமியாக இந்தந்த யூனிட்லாம் வந்து நம்ம படித்தாகணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜிஎஸ் சிலபஸில் யூனிட் நம்பர் 5ல் இருக்கும். சரியா? யூனிட் நம்பர் 5ல் இந்தியன் எக்கானமி இருக்கும். அதில் 20 கொஷின், மொத்தமாக 20 கொஷின். என்ன சொல்கிறது, நம்ம இந்தியன் எக்கானமிக்கு ஒரு இந்தியன் எக்கானமி ப்ளஸ் என்னது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு 20 கொஷின் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அப்போ ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சப்ஜெக்ட்டையும் பிரித்தோம்னா பிரித்தோம்னா கூட என்னது ஒரு 10 கொஷின் எக்கனாமிக்கில் வந்து கேட்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா கேட்கணும். புரியுதா? எந்த அளவுக்கு நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாலிட்டியில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறோமோ, அப்போ பாலிட்டி நம்முடைய சட்டம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய இந்திய ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே அளவு பொருளாதாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் அப்படின்றதுக்கான ஒரு பொருள். புரியுதா? ஸோ இப்போ நம்ம சிவில் சர்வீஸில் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போய் ஒரு குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 போய் உட்காரோம் அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் நம்ம உட்காரத்துக்கு நம்ம அந்தளவு தகுதியான்றது நாம் ஃபஸ்ட்டு நிலையிலே எடுத்துக்கணும். அப்போ எக்கனாமிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியணும். புரியுதா? அப்போ குரூப் 4 அப்படின்றதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. புரியுதா? கரண்ட் அஃபேரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கீழே கரண்ட் அஃபேர் அப்படின்ற லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும் ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா அது 1 or 2 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர் வந்து வரலாம். புரியுதா? அது எந்த கொஷின் வருன்றது நம்மளுக்கு தெரியாது, தட்ஸ் ஃபைன். ஆனால் ஸ்கூல் புக்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. புரியுதா? ஸோ இப்போ அடிப்படையில் இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 யூனிட் இருக்கும், அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய யூனிட் தான் இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். அது லோ ஸ்டாண்டர்டில் சிலபஸில் வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த யூனிட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்திய பொருளாதாரம் சொல்லக்கூடிய 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் நம்பர் 7 இருக்கும். அங்கேருந்து நம்மளுடைய சிலபஸ் அடிப்படையில் யூனிட்ன்றது ஸ்டார்ட் ஆகும். சிலபஸ்ன்றதை இந்த ஸ்கூல் புக்ஸில் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதை பார்க்கலாம். சரியா? ஸோ போர்டில் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, என்னுடைய சிஸ்டமில் தான் நடத்த போகிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஜஸ்ட் வந்து பாருங்கள். நான் எங்கேயும் போயிட மாட்டேன், இங்கே தான் உட்காந்துருப்பேன். சரியா? ஸோ ஓகே. ஸோ முடிச்சுட்டு திரும்ப நான் வந்து வரேன் லைவுக்கு. ஸோ உங்கள் முடிவு வரேன், அப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அழகாக ஒரு பேனா எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேம்மா, ஃபைன். ஸோ எல்லோரும் அழகாக வந்து ஒரு நோட்டு, ஒரு பேனா, இந்தியன் எக்கானமிக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு நோட். சரியா? ஸோ போட்டாச்சா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபைன். ஸோ இந்தியன் எக்கானமி, ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயல் 7, நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்டில் இயல் 7. ஸோ என்னென்ன பார்க்கணும், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம அழகாக டச் பண்ண போகிறோம், நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இலக்கமுறைனா டிஜிட்டல்னு அர்த்தம். சரியா? இலக்கமுறை அப்படின்றது டிஜிட்டல். அப்போ டிஜிட்டல்னால் இலக்கமுறைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது. தமிழில் மொழிபெயர்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா சிலபஸில். பாருங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கிறோமோ, ஜிஎஸ்சில் படிக்கிறது தமிழில் யூஸ் ஆகும், தமிழில் படிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்சில் ஏதாவது ஒரு யூனிட்டில் யூஸ் ஆகலாம். புரியுதா? அப்போ எல்லாமே இன்டர்லிங்க் தான். அதனால் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அதை செஞ்சு தெளிவாக படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ டிஜிட்டல் அப்படின்றது இலக்குமுறை. ஸோ இலக்குமுறை பொருளாதாரத்தில், அதாவது டிஜிட்டல் எக்கானமியில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு. யார்? கூகுள் சிஇஓவான சுந்தர் பிச்சை அவர்கள். சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே வரலாம். ஸோ ஓகே, இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம்னா ஃபஸ்ட்டு என்னம்மா, ஒரு நாட்டில் பொருளாதாரம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த நாட்டில் என்னது நடக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த எல்லா நிகழ்வுகளும், அதாவது மக்களாகி நம்ம போகிறோம், ஒரு வேலை செய்கிறோம், என்ன சொல்கிறது, நம்மளுக்கான இன்கம் வருது, அந்த இன்கம் வச்சு என்னது நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்குகிறோம், நுகர்வோராக இருக்கிறோம். புரியுதா? அதை பேஸ் பண்ணி கம்பெனி நிறைய என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அதில் நிறைய டைப் ஆஃப் என்னது செக்டார்ஸ் இருக்குது. பிரைமரி செக்டார் இருக்குது, என்ன சொல்கிறது, செகண்டரி செக்டார் இருக்குது, டெர்ஷியரி செக்டார்னு சொல்லக்கூடிய
என்ன சொல்லுது, மூன்றாம் துறையும் இருக்குது. புரியுதா? பிரைமரினா ஒன்றும் கிடையாது, வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறைகள் நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ பிரைமரின்றது வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறைகள். செகண்டரி செக்டார் அப்படின்றது என்னது, உற்பத்தி சார்ந்த துறைகள்னு சொல்லுவோம். அடுத்த டெர்ஷியரி அப்படின்னா சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். அதுவும் சேவை, அதாவது பணிகள் சார்ந்த துறை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ இப்போ இந்த 3 துறைகளை சார்ந்தும் இந்தியா லெவலில் எந்த அளவு வந்து பார்த்தோன்னா உற்பத்தின்றது நடக்குது. அதன் மூலியமாக நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பொருளாதாரம்ன்றது கிடைக்குது, இன்கம் எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ வருவாயின்றது கிடைக்குது. புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ண அந்த மொத்த புரிதல்னால் பொதுவாக நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பொருளாதாரம்ன்றது சொல்லுவோம். புரியுதா? ஸோ ஆக்சுவலாக இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தில் ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்கூல் புக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதை பேஸ் பண்ணி போவோம். சிலபஸ் படி போகணும் அப்படின்னா நம்ம குரூப் 1 லெவல் யூபிஎஸ்சி லெவலில் போகிற மாதிரி ஆகிடும். அதனால் குரூப் 4க்கு என்னது, ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் இருக்கக்கூடிய டேட்டா என்ன, அதை மட்டும் படிப்போம். அதை மட்டும் நம்ம குரூப் 4 குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் கேட்டாலும் அட்டன் பண்ணி வந்துடலாம். சரியா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வளர்ச்சி முன்னோட்டம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பொதுவாக அந்த நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நம்முடைய நேஷ்னல் இன்கம், அதான் என்னது நாட்டின் வருமானம் கொடுத்துருப்பாங்க. நேஷ்னல் இன்கம் அப்படின்னா நாட்டின் வருமானம் மட்டும். சரியா? பொதுவாக நம்முடைய நேஷ்னல் இன்கம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு நம்ம நினச்சாலும், ஆனால் அந்த நேஷ்னல் இன்கம்ன்றது எதை வச்சு பேஸ் பண்ணி அளவிடுறாங்க அப்படின்னா ஜிடிபி. புரியுதா? மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த கான்செப்டில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய யூனிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம அங்கே பார்க்கலாம். ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, புரியுதா? அப்புறம் என்டிபினா என்ன, என்என்பினா என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே ஒரு நாட்டுடைய வருமானம்ன்றது கணக்கிடப்படுது. இப்போ நம்ம நாட்டுடைய வருமானம் எவ்வளோப்பா, உங்களுடைய நேஷனல் இன்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிடிபியோடைய நம்பர்ஸை சொல்லுவோம். புரியுதா? ஜிடிபியோடைய நம்பர்ஸை சொல்லுவோம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது, உடனே கொடுத்துட்டாங்க ஜிடிபினா என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம். புரியுதா? 1 எக்கனாமிக் இயர். எக்கனாமிக் இயர்னால் எப்போப்பா ஸ்டார்ட் ஆகும், ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 இப்போ 2025 வரக்கூடிய எக்கனாமிக் இயர் ஏப்ரல் 21 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்கனாமிக் இயர் எது வரைக்கும் போனால் 2026 மார்ச் 31 வரைக்கும் போகும். புரியுதா? இப்போ நம்ம கேலண்டர் இயர் நம்ம என்ன சொல்லுவோம், ஜனவரி 1 டிசம்பர் 31 சொல்லும் இல்லையா, அது கிடையாது. எக்கனாமிக் இயர்னால் எப்பயுமே ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 1 அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும், முடியும். சரியா? இதுதான் எக்கனாமிக் இயர். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு வருஷத்தில், அந்த 1 எக்கனாமிக் இயருக்குள்ளே நடக்கக்கூடிய உற்பத்தி, நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய உற்பத்தி, எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும், எவ்வளோ செக்டார் இருக்குது. புரியுதா? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அது மட்டும் இல்லாமல் பணிகள் துறை, அதை பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி செக்டார்னு சொல்லக்கூடிய 3ஆம் பிரிவு, இவ்வளோ துறையும் நடக்கக்கூடிய அந்த உற்பத்தி இருக்குது பார்த்தியா, அந்த உற்பத்தி, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள், பண்டங்கள் என்னது, இப்போ பிரைமரி செக்டார்லையோ அதாவது செகண்டரி செக்டார்னு சொல்லக்கூடிய உற்பத்தி அந்த துறையிலையோ நடக்கக்கூடியது. அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், பண்டங்கள் தான் நாங்கள் தயாரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்மா ஒரு இரும்பு தொழிற்சாலைகள், இரும்பு தொழிற்சாலை என்னது, இரும்பு சார்ந்த பொருட்கள் வெளியே வரும், அதை நம்ம என்ன சொல்லுவோம், பண்டங்கள்னு சொல்லுவோம். புரியுதா? அதுதானது பிரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டார்னு சொல்லுவோம். அங்கே பண்டங்கள் தான் வரும் வெளியே. பிரைமரி செக்டார் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விவசாயி ஒரு நெல் விளைவிக்கிறான் அப்படின்னா அது நெல் என்ன சொல்லுவோம், காமாடிட்டி என்னது, பண்டங்கள். புரியுதா? அப்போது பிரைமரி செக்டார்லையும் செகண்டரி செக்டார்லையும் பண்டங்கள்னு சொல்லுவோம். பணிகள் ஸோ 3வது துறையான டெர்ஷியரி செக்டாரில் பணிகள் துறையில் நம்ம என்ன சொல்லுவோம், பணிகள் சொல்லுவோம். அப்போ இந்த 3 துறைகள்லையும் நடக்கக்கூடிய உற்பத்தி, இதனுடைய பண மதிப்பு, மொத்த பண மதிப்பு, இதுதான் நம்ம நாட்டுடைய ஜிடிபின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டுடைய ஜிடிபின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நல்லா பார்த்துக்குவோம், உங்கள் அப்பா விவசாயம் செய்கிறாரு, உங்கள் அப்பா ஏதாவது இரும்பு தொழிற்சாலையில், உங்கள் அண்ணன் ஒரு இரும்பு தொழிற்சாலையில் வேலை செய்கிறான். புரியுதா? நீ என்ன பண்ணுற, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 துறை சார்ந்த நபர்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. புரியுதா? 3 துறை சார்ந்த நபர்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா ஒரு வருமானம் கொண்டு வருவாரா, அவர் பொருட்கள் மூலியமாக அவர் நெல் விளைவிப்பார், சோளம் கம்புன்னு சொல்லிட்டு விளைவிப்பார், அதெல்லாம் கமாடிட்டி, அது பண்டங்கள் தானே. அதுக்கடுத்து உங்கள் அண்ணன் ஒரு கம்பெனியில் வேலை செய்வான் இல்லையா, புரியுதா? அப்போ உங்கள் அண்ணனே ஒரு கம்பெனி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் அவன் நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்வான் இல்லையா, அதுவும் எனது பொருட்கள், அதுவும் பண்டங்கள் தான். அப்போ இது மூலிமா ஒரு வருமானம்ன்றது கிடைக்கும்.
உங்கள் அப்பா ஒரு வருமானத்தை கொண்டு வருவார் அவர் செய்கிற விவசாயம் மூலயமா. இப்போ நீங்கள் ஐடி கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஐடி கம்பெனி வச்சு அது என்னது சேவைகள் துறை, அதை பார்த்தீங்கன்னா சேவை, அதை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவோம், அதில் சேவைன்றதோட பணிகள்னு சொல்லலாம், பணிகள் துறை. அப்போ நீங்கள் ஐடி கம்பெனி வச்சுக்கிறது மூலயமா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரையோ ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ பண்ணுறீங்க, அது மூலயமா உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 இன்கமும் சேரதான் தான் உங்கள் குடும்பத்துடைய ஜிடிபி. புரியுதா? உங்கள் குடும்பத்துடைய ஜிடிபி. இது எப்படி நம்ம குடும்பத்துக்கு பார்த்தோமோ இது மொத்த நாட்டையும் இந்த குடும்பமாக பார்த்தோம்னா அதுதான் வந்து நம்ம நாட்டுடைய ஜிடிபி. புரியுதா? அப்போது ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது அந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு, இதுதான் ஜிடிபி. புரியுதாமா? எப்போ? ஒரு வருஷத்துக்குள்ளே. நார்மலாக ஒரு வருஷம் ஒரு எக்கனாமிக் இயரை எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம். ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் குறிப்பிடுவதன்று. அதாவது ஒரு நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையுது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்றது இருக்குது ஒரு நாட்டில் அப்படின்னா அந்த நாட்டுடைய ஜிடிபி மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. ஜிடிபி மட்டும் வச்சு சொல்கிறது கிடையாது. மாறா என்ன சொல்கிறாங்க, அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம். புரியுதா? அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் நானும் நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி இந்த லெவலில் இருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறது, பணக்காரனாக இருக்கானா? எல்லாருக்கிட்டுமே காசு இருக்கா? கிடையாது. புரியுதா? அப்போ எல்லாருடைய வாழ்க்கை தரமும் முன்னேறி இருக்கா? கிடையாது. புரியுதா? ஆனால் நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய நாடு, முக்கியமான நாடு. புரியுதா? நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு 5th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லிக்கிறோம். உலகின் 5வது பொருளாதாரத்தில் 5வதாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கை தரம் இங்கே உயர்ந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. புரியுதா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் அப்படின்றது அந்த நாட்டுடைய ஜிடிபியை மட்டும் வச்சு பார்க்காம, அந்த நாட்டில் என்ன உற்பத்தி நடக்குதுன்றது வச்சு பார்க்காம அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வச்சு பார்க்கணும். அந்த நாட்டு மக்கள் எந்தளவு நல்ல வாழ்வை வாழ்கிறாங்க அப்படின்றத பற்றியும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் சொல்கிறாங்க. இதுதான் ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா இதுதான். புரியுதா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா இதுதான். புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள். ஒரு நாட்டு மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குதா இல்லையா, எந்தளவு அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்குது, எந்தளவுக்கு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு நிறைய குறியீடுகள், இண்டெக்ஸ் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. புரியுதா? பாருங்கள், மனித வள மேம்பாட்டு குறியீடு HDI. புரியுதா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த HDI. அதுக்கடுத்து வாழ்க்கை தரை குறியீடுன்னு சொல்லக்கூடிய PQLI. அதுக்கப்புறம் நாட்டு மகிழ்ச்சி, மொத்த நாட்டு மகிழ்ச்சி, மொத்த நாட்டு மக்கள் எந்த அளவு அந்த நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, அதான் GNHன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அப்போது இந்த குறியீடுகள் மூலயமா இந்த குறியீடில் இந்தியா எத்தனாவது ரேங்க் இருக்குது, நம்ம எத்தனாவது இடம்ன்றது தெரிஞ்சோம்னாவே இந்தியா மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் அவங்களுடைய நல்ல வாழ்வில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றதில் நம்ம ஈஸியாக இந்தியா எவ்வளோ பெரிய இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஜிடிபியில் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் நம்ம சொன்னாலும், புரியுதா, நாங்கள் இவ்வளோ பெரிய எக்கானமி நம்ம சொன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ என்ன சார் இன்ட்ரொடக்ஷனே இவ்வளோ லென்த்தாக கொடுக்குறீங்க, இவ்வளோ நேரம் பேசணுமா, இவ்வளோ நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும். நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். புரியுதாம்மா? சும்மா ஜஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை பார்த்தோம், ஸ்கூல் புக்ஸை எடுத்து அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டோம், மனப்பாடம் பண்ணணும்னு போகாதீங்க. எக்கனாமிக்லாம் மனப்பாடம் பண்ணவே கூடாது. மனப்பாடம் பண்ணுறதுனால 10 பைசா பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம சொல்கிறது அந்த ஸ்டோரிக்கு பாருங்கள், நான் நிறைய கதை தான் சொல்கிறேன், அந்த கதையெல்லாம் கேட்டுக்கோங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோனோ அதை அழகாக என்ன பண்ணணும், அழகாக காப்பி பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கணும், அதை காப்பி பண்ணிக்கணும். புரியுதா? பாருங்கள், இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த மதிப்பு, இதை அப்படியே எழுதிக்கணும். புரியுதா? ப்ராக்கெட்டில் ஜிடிபி அப்படின்றத போட்டுக்கணும். புரியுதா? ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கே மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லிட்டு GNHIன்ட்டு, அதான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHIன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை சார்ந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொஷின் கேட்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு யாரால் முதல்ல பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது கொஷின் கேட்கலாம் இல்லையா? யார்? ஜிக்மே சிங்கியே வாங்சுக். இவர் ஒரே ஆள் தான், 3 நபர் கிடையாது. புரியுதா? ஸோ ஜிக்மே சிங்கியே வாங்சுக் யார்? இவர் பூட்டான் நாட்டுடைய 4வது மன்னர். இவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த குறியீடு அப்படின்றது. புரியுதா? எந்த வருஷம்? 1972 GNHIன்னு சொல்லக்கூடிய இந்த குறியீடு என்னது அறிமுகம் செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. இந்த குறியீட்டில் என்னது, ஒரு நாட்டு மக்களுடைய ஒரு நாட்டுடைய நிலைத்த முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அந்த நாட்டில் எப்படி இருக்குது. நிலைத்த முன்னேற்றம்னா என்னது, போன வருஷம் நல்லா க்ரோத் ஆகிட்டு இந்த வருஷம் டப்புன்னு சரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது நிலைத்த முன்னேற்றம் கிடையாது. எல்லா வருஷமும் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வரணும்.
அது மூலயமா மக்களுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆகும், கண்டிப்பாக வளர்ந்துட்டு வரும், ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துட்டு வரும். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கன்சர்வேஷன், அதுக்கடுத்து கலாச்சார மேம்பாடு, அந்த நாட்டுடைய கலாச்சாரம் கல்ச்சர் அதோடைய மேம்பாடு டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து சிறந்த நிர்வாகம், அந்த நாட்டுடைய சிறந்த நிர்வாகம் குட் கவர்னன்ஸ். புரியுதா? இந்த 4 நிலைகளை வச்சு இந்த ஒரு குறியீடை உருவாக்கியிருக்காரு யார், ஜிக்மே சிங்கே வாங்சுக். இது மூலயமா அந்த நாட்டில் மக்கள் எந்தளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணுவாங்க, தரவரிசைன்றதை வெளியிடுவாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த மகிழ்ச்சி குறியீடில் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்றது, அதில் நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம நாட்டோட மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா, நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருந்து நம்மளுடைய நல்ல வாழ்வுன்றது நல்லா இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். புரியுதா? அப்போ சந்தோஷமாக இருக்கிறோம்னா வாழ்க்கை தரமோ நம்ம நாட்டுடைய மக்களுடைய நல வாழ்வோ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வளர்ச்சி முன்னேற்றம், அந்த நாட்டுடைய முன்னேற்றம் இதை பேசிக்காக வச்சு தான் அந்த நாடுகளை வளர்ந்த நாடுகள் அப்படின்னாலும், வளர்ந்த நாடுகள் அதாவது அதை பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, இல்லை அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ், அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ், வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? இது ஒரு கேட்டகரி. அதுக்கடுத்து வளர்ந்து வரும் நாடுகள்னு சொல்லுவாங்க, இன்னொரு கேட்டகரி. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. டெவலப்பிங், புரியுதா? கண்டினியூஸ் டென்ஸ், டெவலப்பிங், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. இவங்கெல்லாம் வளர்ந்த நாடு, ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க, நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வளர்ந்துக்கிட்டே வராங்க, இவங்க தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வகைப்படுத்துகிறோம். இது இல்லாமல் 3ஆவதாக ஒரு பிரிவு இருக்குது, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது தேர்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் சொல்லுவோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு, அதை நம்ம பார்ப்போம். அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? தமிழ் என்ன சொல்லுவோம், பின்தங்கிய நாடுகள்னு சொல்லுவோம். அந்த நாட்டில் எக்கனாமிக் பெரிய அளவு என்ன இருக்குது, நல்லா இருக்காது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், வளர்ந்த பொருளாதார நாடுகளில், அதாவது வளர்ந்த நாடுகளில், அட்வான்ஸ் கண்ட்ரீஸில், டெவலப்டு கண்ட்ரீஸில் அந்த நாடுகள் எப்படி இருக்கும், தொழில் மயமான இண்டஸ்ட்ரியலைசேஷன்றது அதிகமாக இருக்கும். ஸோ தொழில்மயமான நாடாக இருக்கும். வளங்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை என்ன பண்ணுவாங்க, அந்த நாடு முழுமையாக பயன்படுத்தியிருக்கும். அதனால தான் அது மூலயமா தான் அந்த நாடு பெரிய அளவு ஒரு பெரிய எக்கானமியாவோ பெரிய டெவலப்டு கண்ட்ரியாவோ வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வளர்ந்த நாடுகளுக்கு என்ன எக்ஸாம்பிள், USA, புரியுதா? அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இதெல்லாம் வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரிஸ், அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்குறோம். புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்களேன், புத்தகத்தில் இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சுருப்பாங்க. புரியுதா? என்னென்னு பாருங்கள், முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள், அதை பார்த்தீங்கன்னா முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் யார், இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பாயிண்ட் இதோட முடிஞ்சு போச்சா? குழப்பி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வளர்ந்த நாடுகள் என்னன்றதை பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்கள், தன் வளங்களான, அதாவது தன்னோட நாட்டில் கூடிய வளங்களான நிலம், சுரங்கங்கள், அந்த நாட்டில் கூடிய உழைப்பாளர்கள், அதாவது மக்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தலா வருமானம், அதாவது ஒவ்வொரு நபருடைய வருமானம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த நாட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அங்கே பாருங்களேன், முன்னேற்றம் அடையாத, இல்லை வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய, இல்லை 3ஆம் உலக நாடுகள்னு சொல்லுவோம். புரியுதா? அந்த இடத்துல குழைப்பு வச்சுருப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் குழைப்பு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டெவலப்டு கண்ட்ரிஸையும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இங்கே சொல்கிறாங்களே தவிர டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இப்போ இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த கேட்டகரியை இவங்க அதை சொல்ல வரதுக்கு குழைப்பு இருக்கிறாங்க இந்த இடத்துல. புரியுதா? அப்போ பாருங்கள், ஒரு நாட்டுடைய வளங்கள், நிலங்கள், சுரங்கங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தாமல் அந்த நாட்டில் தலா வருமானம்ன்றது குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நாடுகள் என்னது, அவங்களுடைய வளத்தை பயன்படுத்தலை, அப்போ அவங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரம்ன்றது ஒழுங்காக இருக்காது. அப்போ அந்த மாதிரி நாடுகள் முன்னேற்றம் அடையாத நாடுகள், இல்லை வளர்ச்சி குன்றிய நாடுகள், இல்லை பின்தங்கிய நாடுகள், இல்லை 3ஆம் உலக நாடுகள்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா போன்ற நாடுகள். புரியுதா? அப்போது இந்தியா வந்து எந்த மாதிரியான நாடு, டெவலப்பிங் கண்ட்ரி. புரியுதா? வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, அதை சார்ந்து இங்கே எதுவுமே இருக்காது. அப்போது இங்கே பாருங்களேன், இந்தியா வளங்களை என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சரியான அளவில் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே போல் குறைந்த தலா வருமானம்ன்றது முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருதா. அப்போ அதனால தான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் முன்னேற்றம் அடைந்து வருது, அது டெவலப்பிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது. புரியுதா? ஸோ நம்ம இந்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். ஸோ இந்தியா, சீனா போன்ற நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரித்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ், அதுக்கடுத்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னான வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், 3ஆவதாக இந்த பாயிண்ட் தான் வரணும். 3ஆவதாக இந்த பாயிண்ட்டே வரணும்.
சரியா? ஸோ ஓகே, இப்போது இந்திய பொருளாதாரம் அடுத்த கான்செப்ட். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த மேப்பில் பாருங்கள், இது IMF மேப்பு 2016 படி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன 2025 வந்துட்டோம் நம்ம. புரியுதா? பழைய டேட்டா கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸோட டேட்டா நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஷினே ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். GDP தரவரிசையின் அடிப்படையில் முதல் 10 நாடுகள், ஃபஸ்ட்டு 10 இடத்த பிடிச்சக்கூடிய நாடுகள்னு சொல்லிட்டு 2016 டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்தியா அப்போ 7வது இடத்துல இருக்கும். இந்தியா அப்போது 7வது இடத்துல இருக்கும். புரியுதா? இங்கே பாருங்களேன், உலகின் வலிமையான பொருளாதாரத்தில் பெரிய பொருளாதார வரிசையில் இந்தியா 7வது இடத்தையும் கொடுத்துருக்காங்க. சரியா? இது புக் டேட்டா 7வது. ஆனால் கரண்ட் அஃபேர் படி இப்போ ட்ரெண்டு படி இந்தியா 5th இருக்குது. புரியுதா? $4.27 ட்ரில்லியன் நம்முடைய மதிப்பு. அதெல்லாம் விட்டுருங்க, 5வது இடம், அதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 5வது இடத்துல இருக்குது. புரியுதா? ஆனால் இதே IMF என்ன சொல்லியிருக்காங்க, 2027க்குள்ளே இந்தியா 4வது இடத்துக்கே போயிடும். இப்போ 4வது இடத்துல யார் இருக்கா? ஜப்பான் இருக்காங்க. புரியுதா? ஸோ ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு 2027க்குள்ளே இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக வந்துடும். தற்போது 5வது இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் ஸ்கூல் புக்கில் 7வதாக கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரான்ஸ், இங்கிலாந்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கிட்டு இடையே நவுத்திட்டோம், அவங்களாம் பின்னாடி தள்ளிட்டோம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில், முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், அதாவது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் நம்மளுடைய GDP growthன்னு சொல்லும் இல்லையா, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 7% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்கனாமிக் டேட்டா எல்லாமே நம்முடைய ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துக்கூடிய எக்கனாமிக் டேட்டா எல்லாமே ஓல்டு டேட்டா, எல்லாமே ஓல்டு டேட்டா தான். ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷம் முடிய அந்த எக்கனாமிக் இயர் முடிய ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுடைய GDP growthன்றது மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? 6.5%, இல்லை 8%, இல்லை 7.6%, புரியுதா, இல்லை 5.2% இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு டேட்டா இருக்கும். ஆனால் புக்கில் 7 விழுக்காடுன்னு கொடுத்துருப்பாங்க. புக்கு எந்த வருஷம் ரெடி பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வருஷத்தோடைய விழுக்காடுங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மாறும். புரியுதா? இருந்தாலும் இந்த டேட்டாவோடய பார்த்துக்கோங்க. ஸோ முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் 7 விழுக்காடு 7% பொருளாதார வளர்ச்சியுடன் GDP growthோட, எக்கனாமிக் growthோட ஒரு வலுவான இடத்துல இந்திய நாடு இருக்குது. புரியுதா? அது உண்மை தான். நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, டெவலப்பிங் கண்ட்ரி ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். புரியுதா? இன்னமும் வந்து பார்த்தோன்னா நம்முடைய GDP growthன்றதுலாம் ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் GDP growthன்றது கரெக்டான ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு. அந்தளவு ஒன்றா வந்து பார்த்தோன்னா வீழ்ச்சியை நோக்கி நம்ம இன்னும் போகல, கரெக்டாக தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். புரியுதா? ஆனால் 7 விழுக்காடுன்றது பழைய டேட்டா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நமது வளர்ச்சி வீதம், நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் என்னது, இதெல்லாம் எது கொடுத்துருக்கேன், ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்டுருவாங்க. புரியுதா? இந்திய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் உள்ளது ஸ்டேட்மெண்ட்டில். புரியுதா? ஃபஸ்ட்டு 2, 3 சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். புரியுதா? அப்போ கொடுத்துருவாங்க. அப்போ நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருக்கா? இருக்குது. ஏன்னா புக்லேயே இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, அப்போ இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், பொதுவாக இப்போ நம்ம நாடு வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஆனால் நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த கான்செப்ட் முன்னாடியே வளர்ந்த நாடுகள், அட்வான்ஸ்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ ஒரு நாடு ஒரு வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நாடுகளில் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எந்த மாதிரி இருக்கும், அதுதான் இந்த ஒரு என்ன சொல்கிற பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நாட்டில் அந்த நாட்டுடைய வருமானம் வளர்ச்சி அடையும், சிறந்த வளர்ச்சியில் இருக்கும். அந்த நாட்டுடைய தனிநபர் வருமானம்ன்றது அதிகமாக இருக்கும். அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும். அந்த நாட்டில் முழு வேலைவாய்ப்பு எல்லாருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். புரியுதா? எல்லாருமே ஏதோ ஒரு வேலைவாய்ப்பில் இருப்பாங்க. அதுக்கடுத்து தொழில்துறை, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றதுல ஆதிக்கம். புரியுதா? நல்ல மார்க்கெட்டுன்றது இருக்கும் அவங்களுக்கு. புரியுதா? அதுக்கடுத்து உயர் தொழில்நுட்பம், அந்த மாதிரி நாடுகளில் டெக்னாலஜின்றது அட்வான்ஸ்டாக இருக்கும். காலத்துக்கேற்ப என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு டெக்னாலஜியும் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் டெக்னாலஜி அப்கிரேட் ஆக அந்த நாட்டுடைய பொருளாதாரம்ன்றது அந்த ஒரு செக்டாரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இருக்கும். அதுக்கடுத்து பாருங்களேன், தொழிற்செறிவு. புரியுதா? அதாவது வேலைவாய்ப்புகள் மூலம் தொழிற்செறிவு அதிகமாக இருந்தால் தான் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் அதிகமாக. புரியுதா? அப்புறம் பாருங்கள், அதிக நுகர்ச்சி நிலை என்னது, அதிகமாக கன்சியூமர்ஸ்.
கன்சியூம் பண்ணுறது, நுகர்வுன்றது அதிகமாக இருக்கும். நுகர்வுன்றது அதிகமாக இருக்குன்னா என்னது, அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக என்ன பண்ணுவாங்க, வாங்க செய்வாங்க. ஏன், அந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்போ ஒரு நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயருது அப்படின்னா அந்த நாட்டுடைய நுகர்ச்சி நிலை அதிகமாகுமா? கண்டிப்பாக அதிகமாகும். நுகர்ச்சி நிலை என்னது, அதிகமான பொருட்களை வாங்கி வாங்கி பயன்படுத்துறது. புரியுதா? இப்போ நம்ம வீட்டில் நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்டேட்டஸில் நம்மள்ட்ட வருமானம்ன்றது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டே இருப்போமா? ஏன், நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நுகர்ச்சி நிலை நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து அதிக நகரமயமாதல். ஏன், இங்கே பாருங்களேன், தொழில்துறையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி ஒரு நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே அந்த இண்டஸ்ட்ரியை சுற்றி என்ன ஆகும், ஒரு பெரிய சிட்டியே உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன், அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இல்லை அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குடியிருப்புகளை அமைச்சுப்பாங்க. அப்போது அப்படி தான் நகரமயமாதல்னு சொல்லக்கூடிய அர்பனைசேஷன் அப்படின்றதே கான்செப்டே உருவாகுது. அப்போ அதிகமான சிட்டிஸ், அதாவது அர்பனைசேஷன்றது இருக்கும் வளர்ந்த நாடுகளில். அதே போல் சீரிய பொருளாதார வளர்ச்சி, எடுத்தோடனே அந்த எக்கனாமிக் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாமையும் இல்லை டப்புன்னு சரிவை நோக்கி போகாமையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அளவாக அந்த எக்கனாமியை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுருக்கோம் அந்த நாட்டுடைய கவர்மெண்ட். புரியுதா? அப்படியே எக்கனாமி சரிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, உடனே அதை சரி பண்ணிவிடுவாங்க. புரியுதா? அப்போ தான் திரும்ப பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி போக முடியும், இல்லைனா அந்த நாட்டுடைய வளர்ச்சியும் படுத்துக்கும். அடுத்தது பாருங்கள், சமுதாயம், சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலைன்றது அந்த நாட்டில் இருக்கும். புரியுதா? அந்த நாட்டில் வறுமை நிலைன்றது மிக குறைந்திருக்கும். முக்கியமாக பாலின சமத்துவம். பாலின சமத்துவம்னா அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் சமம்னா எதில் சார், எல்லாருமே வேலைக்கு போவாங்க. இப்போ நம்ம நாடுகளில் அதிகமாக ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, வெளிநாடுகளில் நம்ம பார்க்குறோம். புரியுதா? நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். பெண்களும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு செக்டார்லேயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. வேலைவாய்ப்புகள் அதிகமாக பெண்களும் பங்கேற்கிறாங்க எல்லா நிலைகள்லையும். அதுக்கடுத்து பாருங்கள், அரசியல் நிலைப்புத்தன்மை, நல்ல ஆட்சி, குட் கவர்னன்ஸ்ன்றது இருக்கணும். அதே போல் அந்த நாட்டுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 5 வருஷம் அதனுடைய டென்யூர், அதனுடைய காலம் அப்படின்னா என்னது, 5 வருஷத்துக்குள்ளே எந்த ஒரு ஆட்சி கலைப்புன்றது இல்லாமல் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆட்சின்றது நினைக்கணும், அந்த அரசியல் தன்மைன்றது நினைக்கணும், அந்த கவர்மெண்ட்ன்றது நினைக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கும், அந்த நாடு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம், அந்த நாடு ஒரு வளர்ந்த நாடுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுதான் அந்த வளர்ந்த நாடுனுடைய ஒரு இயல்புகள். ஸோ இப்போ தான் நம்முடைய இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் நம்முடைய ஸ்கூல் புக்ஸில் நம்முடைய சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே இருக்கும். சரியா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பொதுவாக நம்ம இந்திய பொருளாதாரம் அதை சார்ந்து தானே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட்டே அதுதான். இப்போ நம்ம எக்கனாமியோடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அதில் அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய வலிமை இன்மை என்ன. ஃபஸ்ட்டு வலிமை. நம்ம இந்தியன் எக்கனாமியோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ ஓகே, இந்திய பொருளாதாரத்தின் வலிமை. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். புரியுதா? 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று முதலாளித்துவம் சொல்லுவாங்க, இல்லைன்னு சமத்துவம் சார்ந்து, மூன்றாவது இது ரெண்டுமே மிக்சடு, கலப்பு. புரியுதா? அதாவது இங்கே பாருங்களேன், முதலாளித்துவம் அப்படின்னா ப்ரைவேட் செக்டர் தான் அந்த நாட்டில் ஃபஸ்ட்டு அதிகமான டாமினேஷன் ப்ரைவேட் செக்டர் தான். முதலாளித்துவம் அப்படின்றது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ரெண்டாவதாக நம்ம பார்த்தது சோஷியலிஸ்ட் கண்ட்ரி. புரியுதா? பொதுத்துறைக்கு, அதாவது கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சார்ந்த முக்கியமான செக்டர்ஸ் எல்லாமே அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டு கீழே தான் அந்த செக்டாரே இருக்கும், கவர்மெண்ட்டோட தான் இருக்கும். புரியுதா? ஸோ அது நம்ம என்ன சொல்லுவோம், அப்போது பொதுத்துறை சார்ந்து இருக்கும். ஆனால் இந்திய நாடு ஒரு மிக்ஸ்டு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம். இங்கே பப்ளிக் செக்டார் கம்பெனிஸும் இருக்குது, ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸும் இருக்குது. புரியுதா? அப்போ பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் தொழில்ன்றது பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அப்போ இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். பாருங்கள், இதன் பொருள் இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம்னா என்ன? இதன் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுது. ரெண்டும் இணைந்து செயல்படுவதுக்கு பேர் தான் என்னது, கலப்பு பொருளாதாரம்னு அர்த்தம். மிக முக்கியமான அடிப்படை இல்லை கனரக தொழில்கள் இது எல்லாமே பொதுத்துறை என்னது, கவர்மெண்ட் கையில் இருக்கும். கவர்மெண்ட் பேஸ் பண்ணி பொதுத்துறை பப்ளிக் செக்டராக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போது பப்ளிக் செக்டார் ப்ளஸ் ப்ரைவேட் செக்டார் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுனால இது மூலிமா கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷன், அது மூலிமா கிடைக்கக்கூடிய அதன உற்பத்தி, இது மூலிமா நம்ம நாட்டுடைய வருமானம்
நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. புரியுதா? தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது. ஆமாம், நம்ம நாடு மிக்சடு எக்கானமியாக இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது, பப்ளிக் செக்டாரும் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே டைமில் என்ன பண்ணுறாங்க? ப்ரைவேட் கம்பெனியும் இருக்குது, பப்ளிக் கம்பெனியும் இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தில் ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரென்த்து, நம்ம நாட்டுடைய ஸ்ட்ரென்த்து இது ஒன்று. அதுக்கடுத்து வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நம்ம நாட்டுடைய பாப்புலேஷனுக்கு வேளாண்மைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரியிலே. ஸோ அப்போது பிரிட்டிஷருடைய காலகட்டத்திலேயே நம்ம நாட்டுடைய வளம் அவ்வளோ இருந்தும் நம்ம நாட்டு மக்கள் எப்படி கொத்து கொத்தாக செத்து போனானுங்க, எப்படி மில்லியன் கணக்கில் நம்ம மக்கள் இறந்து போனாங்க, பசி பஞ்சம் பட்டியனால அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். புரியுதா? அப்போ ஒரு நாட்டு மக்கள், அதுவும் முக்கியமாக இந்தியா போன்ற பாப்புலேட்டட் கண்ட்ரியில், மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் நம்ம நாட்டு மக்களுக்கு உணவுன்றது கிடைக்கணும் அப்படின்னா வேளாண்மைன்றது ரொம்ப 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 முக்கியம். அப்போ நம்ம நாட்டு பொருளாதாரத்தில் 3 பிரிவுகளாக நம்ம பிரித்தாலும் பிரைமரி, செகண்டரி, அதாவது பார்த்தோன்னா வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறைகள், புரியுதா, உற்பத்தி சார்ந்த துறைகள், அப்புறம் பணிகள் சார்ந்த துறைன்னு சொல்லிட்டு 3ஆக பிரித்தாலும் இந்த 3ல் வேளாண் துறையும் ஒன்று இருக்கு இல்லையா? பிரைமரி செக்டாரே அதுதான். புரியுதா? முதன்மை துறையே அதுதான். அப்போது வேளாண் சார்ந்த முக்கிய பங்கு நம்ம இந்திய பொருளாதாரத்தில் இருக்குது. அப்போ இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில்ன்றது செய்கிறாங்க. அப்போ வேளாண்மை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது இந்தியா. புரியுதா? அப்போ இந்தியாவுடைய 60% மக்கள் பாருங்களேன், இந்தியாவுடைய 60% மக்கள் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழிலில் தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்கள் தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல G20 உலக மாநாடுகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உலக நாடுகள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ G7, G4, G20 அப்படின்னு சொல்லிட்டு என்னது, இது உலக அளவில் இருக்கக்கூடிய நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா? இப்போ பிரிக்ஸ், ஏஷியான் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி G20ன்றது ஒரு குரூப். ஸோ இதில் இந்தியா உறுப்பினரா? இதில் இந்தியா உறுப்பினர் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ G20 நாடுகளில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. ஆமாம், இருக்குது. அதே போல் இதில் எந்தெந்த நாடுகள் உறுப்பினராக இருக்குது சும்மா ஒரு கிளான்ஸாக சும்மா பார்த்து வச்சுக்கணும். சரியா? இந்தியா உறுப்பினராக இருக்கா? இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ரைட். அதுக்கடுத்து இதே போல் இந்த G20 மாநாடுகள் இப்போ போன வருஷம் எப்போ நடந்துச்சு, ஸோ எங்கே நடந்துச்சு, இந்த வருஷம் எங்கே நடக்குது, அடுத்த வருஷம் எங்கே நடக்குது, இந்த மாதிரி அந்த இயர் முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவாம்மா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் யார்? 60% மக்கள் இந்தியாவில். புரியுதா? அப்போ வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மக்கள் ஈடுபடுவது 60%. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது ஒவ்வொரு வருஷமும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் புக் டேட்டாக 17 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது, 3 துறைகள்னு பார்த்தோம் இல்லையா? இந்திய பொருளாதாரத்தில் 3 துறைகள். அதில் முதல் துறையான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறைகள் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தில் 17% இந்த துறையுடைய பங்கு. இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சியில் பொதுவாக இந்திய பொருளாதாரத்தினுடைய மதிப்பில் 17% இதனுடைய பங்கு. புரியுதா? அப்போ போட்டுக்கோங்க. அப்போ வேளாண்மை துறை இல்லைனா முதன்மை துறை 17% அப்படின்றது போட்டுக்கோங்க. அதாவது பாருங்கள், இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள். இதெல்லாமே நம்ம நாட்டுடைய வேளாண்மையை, நம்ம நாட்டை வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன். ஸோ கொஷின் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துடலாம். இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை தன்னிறைவு அடைந்த நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வேளாண்மை துறையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் கரெக்ட். அது சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி நிலையும் அடைந்திருக்கும். அப்படின்னானது நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லை, தானியங்களை பொதுவாக வேளாண்மை துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையும். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமான உற்பத்தியும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் இந்தியாவில் விளையக்கூடிய வேளாண் மற்றும் வேளாண் துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் இருக்கக்கூடிய பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் மற்ற நாடுகளுக்கு என்ன பண்ணுறோம்? ஏற்றுமதி பண்ணுறோம். அதனால தான் அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுறோம். புரியுதா? ஏன்? நம்ம நாட்டில் உபரி நிலை இருக்குது உற்பத்தியை பொறுத்த வரைக்கும், வேளாண் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும். புரியுதா? ஸோ வேளாண் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த நாடா? ஆமாம். உபரி நிலை இருக்கா? ஆமாம், இருக்குது. சரியா? ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்களே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் ஈஸி தான். சரியா? சும்மா படித்து பாருங்கள். அதுக்கடுத்து 3வது என்னது, வளர்ந்து வரக்கூடிய சந்தை. இந்திய நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய சந்தை. ஏன்னா நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் அந்தளவு இருக்குது. புரியுதா? என்ன ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோ டிவியில் எவ்வளோ ஆட் பார்க்குறோம், என்ன ப்ராடக்ட் வேணால் கொண்டு வாங்களேன், அதை வாங்குறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான். புரியுதா? அப்போது முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கிடையே, அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது.
ஏன்னா இந்தியன் மார்க்கெட் அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டு. மற்ற உலக நாடுகள் என்ன பண்ணுவான், அவனுடைய பொருளை தயாரித்து எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வைத்து காசு எடுத்துகிட்டு போவான். புரியுதா? அந்தளவு ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட முக்கியமான ஒரு நாடுகளாக நம்ம நாடு இருக்குது. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய பொருட்களை விதவிதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அது மூலயமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க, முன்னேற முடியுது. புரியுதா? அப்போ வெளிநாடு சார்ந்த அவங்களுக்கும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம்ன்றது முக்கியத்துவமாக இருக்குது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கும் பொருளாதாரம்ன்றது முக்கியத்துவமாக இருக்குது. அப்போ ரெண்டு பேருமே நம்ம நாட்டுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாழ்கிறாங்க. புரியுதா? அப்போ நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் நிலைத்த உள்நாட்டு உற்பத்தின்றது இருக்குது. இதன் காரணமாக தான் பிற நாடுகள் என்ன பண்ணுறாங்க, மற்ற வெளிநாட்டு நாடுகள் எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு நிறுவன முதலீடு எஃப்டிஐ எஃப்எஃப்ஐ வழியாக இந்தியாவில் அதிகமான அளவு முதலீடு செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட்டாக பார்க்குறாங்க. அதனால தான் இங்கே நிறைய கம்பெனிஸ் இப்போ வருது. அதை எடுத்து பாருங்கள், இந்தியா குறைந்த முதலீட்டில். இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா நம்ம நிறைய செக்டாரில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறது, நிறைய துறைகளை சார்ந்து குறைந்த அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோன்னே பெரிய அளவு முதலீடு போட்டுற மாட்டோம் நம்ம இந்தியர்கள். நம்ம பொதுவாகவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் தெரியும் இல்லையா உனக்கு. அப்போது இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாட்டு காரணிகளால் அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது இந்திய நாடு. புரியுதா? இதனால தான் நம்ம இந்திய நாடு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சந்தையாக இருக்குது. புரியுதா? ஸோ வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சந்தை நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம நாடு ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடாக இருக்குது இப்போதைக்கு. சரியா? ஸோ சந்தையுடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, வேகம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்முடைய இந்திய பொருளாதாரத்தினுடைய வேகமும் குறையுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நான்காவது ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வளர்ந்து வரும் பொருளாதாரம். நம்ம நாடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், வளர்ந்து வரக்கூடிய நாடு. அப்போ வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் 7வது இடம் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் இது ஆனால் 5th பிளேஸ். இப்போ டேட்டா படி 2024 இப்போ இந்த டேட்டா படி 5th பிளேஸில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், IMF டேட்டா படி 2027 4th பிளேஸுக்கு வந்துடும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை பொறுத்து தான் பார்க்கணும், ஏன்னா இப்போ 2025 தான் வந்திருக்கு. புரியுதா? ஸோ ஓகே, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஃபியூச்சரில் வரும், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்கும் சக்தியில் பிபிபி, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க, இது 3வது இடத்துல இருக்குது இந்தியா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 7வது இடம்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் 5th பிளேஸு. பிபிபியில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில், அதை வாங்கும் சக்தியில் வாங்கும் திறனில் 3வது இடத்துல இருக்குது. இந்த வாங்கும் திறன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக பார்த்துக்கோங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது யூஎஸ்ஏல இருக்கிறவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூஎஸ்ஏல இருக்கிறவன் 1 கிலோ அரிசி வாங்கி அவன் வீட்டில் சமைக்கணும் அப்படின்னா, அதாவது 1 கிலோ ரைஸ் வாங்கி சமைக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான்னா மினிமம் அவன் $2 $3 இல்லை $5 வரைக்கும் கூட என்ன பண்ணுவோம், அந்த 1 கிலோ அரிசியோடைய ரேட் இருக்கும். அப்போ $1 இப்போது பார்த்தா 85 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு 80 ரூபா, ஒரு ஆவரேஜாக 80 ரூபா போட்டுக்கோங்களேன், ஒரு கால்குலேஷனுக்காக. 1 கிலோ அரிசின்றது யூஎஸ்ஏல ஒரு $3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ, அது $3 கொடுத்தவங்க, $1 80 ரூபாயா, 240 ரூபா கொடுத்தா தான், மினிமம் ஒரு 250 ரூபா கொடுத்தா தான் அவன் ஒரு நல்ல அரிசியை வாங்கி 1 கிலோ வாங்கி அவன் சமைச்சு சாப்பிட முடியும், ரைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவன். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே 1 கிலோ அரிசியை, சரியா, நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக ஒரு என்ன சொல்கிறது, நிறைய வெரைட்டிகள் இருக்குது, 60 ரூபா 70 ரூபா 80 ரூபான்னு சொல்லிட்டு இருக்குது, 100 ரூபா எல்லாமே இருக்குது. புரியுதா? அப்போது ஒரு என்ன பண்ணுது, நம்மளால் 100 ரூபாலேயே அந்த 1 கிலோ அரிசியை சாப்பிட முடியும். ஆனால் அவன் 250 ரூபா செலவு பண்ணும் 1 கிலோ அரிசி சாப்பிடணும்னா. அப்போ பாருங்கள், அதை தான் வாங்கும் திறன்றது. அப்போ இந்திய மக்களால் 1 கிலோ அரிசியை என்ன பண்ண முடியும், ஈஸியாக வாங்கிட முடியும். ஆனால் யூஎஸ்ஏல இருக்கவனால 1 கிலோ அரிசியை ஈஸியாக வாங்கிட முடியாது. வாங்கலாம், ஆனால் அவன் 250 ரூபா வைக்கணும் நம்ம நாட்டுடைய காசுக்கு. புரியுதா? அப்போ வாங்கும் சக்தியில் இந்தியா ஒரு சிறந்த இடத்துல இருக்குது, 3ஆம் இடத்துல இருக்குது. புரியுதா? அதுதான் அங்கே சொல்ல வராங்க, அதான் வாங்கும் சக்தி. பர்ச்சேசிங்கானது வாங்கிறது, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வாங்கக்கூடிய திறன். அதுக்கடுத்து பாருங்கள், விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரைவான வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. நம்ம G20 நாடுகளில் இருக்கோம் உறுப்பினராக அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 5வது பாசிட்டிவ் என்னது, இந்திய பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் பொருளாதாரம். புரியுதா? இங்கே என்ன பார்த்தோம், வளர்ந்து வரும் பொருளாதாரம்ன்றதை பார்த்தோம், அதுலேயும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் அப்படின்றத பார்க்குறோம்.
புரியுதா? ஸோ அதிக நிலையான வளர்ச்சித்தன்மை இந்திய பொருளாதாரம் கொண்டு இருக்கா? அது அதிக நிலையானனா ஒன்றும் கிடையாது, சஸ்டைனபிள். புரியுதா? அதிகமாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது இந்தியாவில். பாருங்க 2016-17 இந்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. சீன மக்கள், ஸோ பொதுவாக சீனா நாட்டை கொடுத்துருக்காங்க, சீனாவை கொடுத்துருக்காங்க. ஸோ சீனாவுக்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம 7.1% இருந்தோம். புரியுதா? இந்த டேட்டா கரெக்ட். 2016-17 இதுதான் டேட்டா. புரியுதா? ஸோ இதன் மூலயமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் சீனாவுக்கு அடுத்த அதிகமான ஒரு வளர்ச்சி பெற்றக்கூடிய நாடாக நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் அந்த ஒரு டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சீனாவை விட நம்ம வளர்ந்துருப்போம். புரியுதா? சீனாவை விட நம்மளுடைய அந்த க்ரோத்துன்றது, எக்கனாமிக் க்ரோத்துன்றது அதிகமாக இருக்கும். புரியுதா? ஆனால் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. புரியுதா? எல்லா வருஷமும் சீனாவோட நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுமான்றது தெரியாது. புரியுதா? ஆனால் சீனாவும் வளர்ந்து வரக்கூடிய நாடு தான், நம்மளும் வளர்ந்து வரக்கூடிய நாடு தான். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1%. இது 2016-17 டேட்டா படி. அப்போ உலகின் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிடையே இந்தியா மிக வேக வளர்ந்து வரக்கூடிய நாடாக இருக்கிறது. புரியுதா? இது ஒரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து 6வது என்ன? வேகமாக வளரும் பணிகள் துறை. வேகமாக வரக்கூடிய பணிகள் துறை என்னது? டெர்ஷியரி செக்டார். புரியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார், அதாவது என்னது? 3ஆம் துறை, இந்தியாவுடைய ஒரு 3ஆம் துறை. என்ன துறை? பணிகள் துறை. புரியுதா? பணிகள் துறை. புரியுதா? ஸோ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்திய பொருளாதாரத்தில் இந்த 3 துறைகளில் அதிகமான பங்களிப்பு எந்த துறை கொடுக்குது அப்படின்னா இந்த துறை தான். புரியுதா? அப்போது வேகமாக வளரக்கூடிய இந்த பணிகள் துறை மூலமா இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு இந்த பணிகள் துறைன்றதை கொடுக்குது. புரியுதா? ஸோ அதிகமான ஐடி கம்பெனிஸ் பாருங்கள், தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ, இந்த கம்பெனிஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த செக்டார் மூலயமா அதிகமான இன்கம்ன்றது இந்திய நாட்டுக்கு கிடைக்குது. ஸோ இந்திய பொருளாதாரம்ன்றது வருமானத்தை பொறுத்த வரைக்கும், ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் அதிகமான நம்பர்ஸ் இந்த ஒரு சேவைத்துறை கொடுக்குது. சரி, இந்த ஒரு சர்வீஸ் செக்டார்ன்றதை கொடுக்குது, பணிகள் துறை கொடுக்குது. சரியா? ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது எது? இந்த துறை, இந்த பணிகள் துறை. பாருங்கள், இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. முதல் 20 இணையதள நாடுகள், அதாவது இணையதளத்தை அதிகமாக, இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நாடு 2017 டேட்டா. புரியுதா? இணையதள சேவையை அதிகமாக அளவு பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் இருக்கக்கூடிய நாடில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. புரியுதா? நம்ம பாப்புலேஷனே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா? நம்மளோட பாப்புலேஷனே அது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா எல்லாருமே யாருக்கு எழுதா நீங்கள் ஃபோனில் யார் தான் நீங்கள் நெட் யூஸ் பண்ணல. புரியுதா? இன்னொன்று, நெட்டு நீங்கள் போட்டால் தான், நீங்கள் பிளான் போட்டால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இப்போலாம் காலே பண்ண முடியும். அப்போ எல்லா ஃபோன்லேயும் நெட்டுன்றது இருக்கும். நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்களோ இல்லையோ நெட்டுன்றது இருக்கும். அப்போ நெட் இருக்கிறா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நோண்டி தான் பார்ப்போம். அப்போ பயனாளர்கள் அதிகமாகிட்டாங்க. அதுக்கடுத்த பாசிட்டிவ், பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. பேரளவு, பெயரளவு கிடையாதுப்பா, பேரளவு. பேரளவு அப்படின்றதுக்கும் பெயரளவு அப்படின்றதுக்கும் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. பேரளவு அப்படின்னா அதிகமான அர்த்தம், பெயரளவு அப்படின்னா சும்மா பேருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ பேரளவு அதிகமான உள்நாட்டு நுகர்ச்சி. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் அப்படி அவ்வளோ பாப்புலேஷன் நம்மளுக்கு இருக்குது. புரியுதா? என்ன பொருள் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக அதை நம்ம என்ன முடியும், கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராட்டஜியோ நல்ல பொருளையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா அந்தளவு பாப்புலேஷன் நம்மள்ட்ட இருக்குது. புரியுது? அந்தளவு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இப்போதைக்கு நம்ம இருக்கிறோம். புரியுதா? ஸோ அதிகமான மக்களால் ஒரு பொருள் நம்ம தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களால வாங்க முடியும். அது மூலயமா நம்மளுடைய பொருளாதாரம் சரி, நம்மளுடைய பொருளாதாரம் வளர்த்த மூலயமா நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் வளரும். புரியுதா? ஏன்னா நாமளும் இன்டெரக்டாக ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருப்போம் இல்லையா நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு. ஸோ அதுதான். அப்போ பேரளவு உள்நாட்டு வளர்ச்சி. அப்போ வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால், உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்து இருக்கிறது. அப்போ நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஒரு நாட்டிலுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ச்சி அப்படின்னா அந்த நாட்டுடைய நுகர்வு நிலை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா நிறைய பொருளை வாங்குவாங்க, வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ நிறைய பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவான், இன்னும் நிறைய பொருளை வந்து உற்பத்தி பண்ணுவான், இன்னும் நிறைய பொருள் வந்து மார்க்கெட்டில் சேல் ஆகும், அவனுக்கு இன்னும் நிறைய பொருள் இன்கம்ன்றது கிடைக்கும். அது மூலிமா இன்னும் நிறைய கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ்ன்றதெல்லாம் கட்டுவான். அப்போ அது மூலிமா நாட்டுடைய உற்பத்தி, நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சின்றது அதிகமாக இருக்கும், நாட்டுக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்கும். புரியுதா பசங்களா? இதுதான் கான்செப்ட். எக்கனாமிக் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இம்பேக்ட் கொடுக்குன்றதை பாருங்கள். அதுக்கடுத்து 8வது பாசிட்டிவ் பாருங்கள், நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. ஸோ ஓகே, நகரப்பகுதியின் விரைவான வளர்ச்சி, இந்த பாயிண்ட் நோட் பண்ணுறீங்களா? அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நோட் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நோட் பண்ணோம். எதுக்காக நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்திய பொருளாதாரத்தின் வலிமை மிகு இயல்புகள் கீழ்கண்டவற்றில் யாவை அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது இருக்கும். புரியுதா? அதில் எதுன்றதும் தெரியணும்.
எது நம்ம நாட்டுடைய பாசிட்டிவ் உதவுது, எது நம்ம நாட்டுடைய வலிமை இன்மையாக இருக்குது, வீக்னஸாக இருக்குன்றது தெரியணும். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், சும்மா நம்ம பார்த்துட்டு இல்லை. சரியா? ஸோ அதை எடுத்து பாருங்கள், நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. நகரப்பகுதியானது அர்பனைசேஷன், சிட்டி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு, புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். கரெக்டா? கரெக்டு. புரியுதா? நகரமயமாதல் என்னப்பா ஆங்கிலத்தில்? அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் என்னது? இண்டஸ்ட்ரியலைசேஷன். என்ன சொல்கிறது, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய சுற்றிய நிறுவனங்கள் இருக்கும். அந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் அதை சுற்றியே வந்து செட்டில்மெண்ட் இருக்கும். நாடளவில் அந்த இடம் போக போக எந்த அந்த இடம் இன்னும் பெரிய மக்களுடைய செட்டில்மெண்ட், இன்னும் குடியிருப்புகள் அதிகமாகி ஒரு பெரிய சிட்டியாகவே மாறிடும். அப்படி உருவானது தான் சென்னை, மதுரை போன்ற என்ன சொல்கிறது, கோவை போன்ற பெரிய பெரிய நகரங்கள். புரியுதா? மக்கள் அதிக அளவு என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் வந்து போயிட்டு தொழில் தேடிட்டு நகரங்கள்லாம் செட்டில் ஆகிறாங்க. அப்போ வேகமான விரைவான ஒரு வளர்ச்சியை இந்த நகரப்பகுதிகள்ன்றது கொடுக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 9வது பாசிட்டிவ், நிலையான பேரளவு பொருளாதாரம். நிலையான பேரளவு பொருளாதாரம். நடப்பாண்டின் பொருளாதார அறிக்கை. நடப்பாண்டின் பொருளாதார அறிக்கை அப்படின்றது ஸோ இந்த புக் ரெடியான அந்த ஒரு ஆண்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த ஒரு ஆண்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம 2025 இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபியூச்சரில் யாராவது பார்க்குறீங்க இருந்தால் அப்போ 26, 27 இந்த இயரில் கூட நீங்கள் இருக்கலாம். புரியுதா? ஏன்னா சிலபஸ் மாற்றாத வரைக்கும், இந்திய பொருளாதாரம் கான்செப்ட் மாறாத வரைக்கும், இதே ஸ்கூல் புக்ஸ் மாறாத வரைக்கும் இந்த ஸ்கூல் புக்கு தான், இந்த யூனிட் தான், இதே தான் பார்க்க போகிறோம். புரியுதா? நீங்கள் புதுசாக வீடியோ எடுத்தனா அப்போ போட்டாலும் சரி, இல்லை பழைய வீடியோ நீங்கள் இதே பார்த்தாலும் சரி, புக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் இதே தான் இருக்க போகுது, புக்கை மாற்றாத வரைக்கும். ஃபைன். ஸோ ஓகே. ஸோ நடப்பாண்டின் பொருளாதார அறிக்கையில் இந்திய பொருளாதாரத்தை எப்படி நம்ம கவர்மெண்ட் வகைப்படுத்தியிருக்காங்க, நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்துக்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? அப்படின்றத ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்கள் 2014-15 டேட்டா. ஸோ 2014-15 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு வளர்ச்சி வீதம் 8 இருக்கும் என நிர்ணயித்த போதிலும் உண்மையாக வளர்ச்சி அதை விட சற்று குறைவாக 7.6 தான் இருந்துச்சு. அதாவது 2014-15 நம்மளுடைய ஜிடிபி க்ரோத்து 8% இருக்கும் இந்த வருஷம், நம்மளுடைய என்ன சொல்கிறது எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றத கணிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் 7.6% அப்படின்றது தான் வந்திருந்தது. அதுக்காக அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபெயிலியராக கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே பாருங்களேன் 8 தான், ஆனால் 7.6 வந்துச்சு இல்லையா? கிட்டத்தட்ட என்ன அச்சீவ் பண்ணாலோ, என்ன டார்கெட் பண்ணாலோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த வருஷம் அதை அச்சீவ் ஆகிடுச்சு. புரியுதா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்களேன் 10வது மக்கள் தொகை பகுப்பு. மக்கள் தொகை மூலயமா ப்ராப்ளம் தானே சார், அதிகமான மக்கள் தொகை வரதுனால இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு வகையில் வீக்னஸ் சொல்லுது, வலிமை இன்மை தானே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓகே, அது ஒரு பக்கம். ஆனால் அந்த மக்கள் தொகையில் என்ன ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு பார்க்கணும். என்ன பாசிட்டிவ்? அதிகமான இளைஞர்கள் நம்ம நாட்டில் இருக்கோம். ஒரு நாட்டில் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய என்ன சொல்லுது ஒரு ஊக்கம்ன்றது அதிகமாக இருக்கும். அந்த இளைஞர்கள் நிறைய என்ன சொல்லுது ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயத்த பண்ணுவான், நிறைய என்ன சொல்கிறது ஒரு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ன்றது உருவாகும், நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் கொண்டு வருவான். அப்போ அவனுடைய டேலண்ட்டை மொத்தத்தையும் கொட்டுவானா? புரியுதா? அப்போது அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வாழ்வாதாரமும் உயரும், அது மூலயமா நாட்டினுடைய வாழ்வாதாரமும் உயரும். புரியுதா? அப்போ அதிகமான இளைஞர்கள் பங்களிப்பு கொடுக்கறதுனால நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தில் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? நம்ம தொழில் தொடங்குறது மட்டும் கிடையாது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எல்லா செக்டார்லையும் போயிட்டு யங்ஸ்டர் தானே எல்லாம் போய் வேலை பார்க்குறோம், எல்லாம் வேலையில் ஜாயின் பண்ணுறோம், காலேஜ் முடிச்சோன்னா போய் வேலையில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? ஓகே. ஸோ இந்திய மனித வளம். ஸோ மனித வளம்னா என்ன சொல்லுவோம்? ஹியூமன் கேபிட்டல். ஸோ இந்தியாவில் ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. அப்போ என்னது ஹியூமன் கேபிட்டல் என்னப்பா? ஹியூமன் கேபிட்டல்னால் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களாகிய நாம் ஒரு கேபிட்டலாக இருக்கும். கேபிட்டல் என்னது? மூலதனம். நம்மளுடைய உழைப்பு. நிறைய இளைஞர்கள் இருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வயதானவர் இருக்கார், ஒரு இளைஞர் இருக்கார் அப்படின்னா அது இளைஞருடைய உத்வேகம் அதிகமாக இருக்கும், அதிகமான நேரம் அவரால் வேலை செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும், அவர் உடல் ஆரோக்கியம்ன்றதும் இருக்கும் அது. புரியுதா? அப்போது இந்த பெரியவரை காட்டிலும் இந்த இளைஞர்கிட்ட கிடைக்கக்கூடிய நாட்டுக்கான ஒரு நல்லதுன்றது அதிகமாக இருக்கும். புரியுதா? அதான் சொல்ல வராங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இளைஞர்களுடைய பட்டாளம் ரொம்ப ரொம்ப பெருசு. புரியுதா? அது நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்குது. அதுதான் இங்கே மக்கள் தொகை பகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு இளைஞர்கள் அடிப்படையாக இருக்கின்றனர், இல்லை மனித வளம் அடிப்படையாக இருக்கின்றதுனா ஆமாம். புரியுதா? ஸோ ஓகே ஃபைன். அடுத்து பாருங்கள், நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாம், மனித வளம்னு இப்போ தான் பார்த்தோம், ஹியூமன் கேபிட்டல். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ
அதை அடுத்து பாருங்கள், இப்போ வலிமையின்மை. இது வரைக்கும் இந்தியன் எக்கானமியோட பாசிட்டிவ் பார்த்தோம் இல்லையா, ஒரு 10 பாயிண்ட் பார்த்தோம். அது 10ம் இந்தியன் எக்கானமியோ பாசிட்டிவ். அதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் கொடுத்து கேட்கலாம். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக்னஸ் என்னென்னலாம் வலிமை இன்மையாக இருக்குது இந்திய பொருளாதாரத்தில், என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பாருங்களா, மக்கள் தொகை, அதிக மக்கள் தொகை. ஸோ அதிக மக்கள் தொகை இந்தியா கொண்டிருக்கிறதுனால இந்தியா கூடிய சீக்கிரம் சீனாவை சர்பஸ் பண்ண போகுது. சரியா? சர்பஸ்னா என்னது? ஸோ சர்பாசஸ் அப்படின்றது அவங்கள கடக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆனால் இந்த புக் டேட்டா படி, இந்த புக் பிரிண்ட் பண்ண இந்த இப்போ இருக்கிற டேட்டா படி என்னது, நம்ம என்ன செகண்ட் பிளேஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2021 நம்ம சென்சஸ் எடுத்துருக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அஃபிஷியலாக எப்போ அவங்க எடுத்து எப்போ அதுக்கான நம்பர்ஸ் வரப்போகுது என்னன்றதில் தெரியும். ஸோ கவர்மெண்ட் சைட் அவங்களும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதிகமான மக்கள் தொகை ஒரு காரணம். ஸோ அதிகமான மக்கள் தொகை ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இடையூறாக இருக்குமானா கண்டிப்பாக இடையூறாக இருக்கும். புரியுதா? ஸோ ஓகே. அடுத்து இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது எது? நம்மளுடைய மக்கள் தொகை. அப்போ மக்கள் தொகை அதிகரிப்பு, நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படின்றது ஒவ்வொரு 1000 பேர்த்துக்கும் 1.7 விதத்தில் அதிகரிக்கிறது. அப்படின்னா என்னப்பா, 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வருஷமும் 1.7 பேர் 1.7 வீதம் 1.7% அதிகமாகுதுன்னு அர்த்தம். புரியுதா? 1.7% அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, 1000 பேருக்கு 1.7 1% எவ்வளோப்பா? இதில் 1% அப்படின்றது 1000ல் 1% அப்படின்றது 10. புரியுதா? 10 தானே? ஓகே, 10 தான். ஸோ 1000ல் 1%ன்றது 10. அப்போ 1.7% அப்படின்னா 17. புரியுதா? அப்போ ஒவ்வொரு 1000 பேர்த்துக்கும் 17 பேர் என்னது, மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ 1000 பேர்த்துக்கு 17 பேர் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய மக்கள் தொகை பெருகிட்டே வருது பாருங்கள். அப்போ இது மூலமா என்னது, மக்கள் தொகை அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டுடைய பொருளாதாரம் பொதுவாக மக்களாகிய நாம் வளர்கிறோம் அப்படின்னா, நிறைய மக்கள் தொகை வருது அப்படின்னா எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு பண்ணுறது கிடைக்கணும் இல்லையா? எல்லாரும் படிக்கிறானுங்க, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு பண்ணுறது கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்ல வேலைன்றது கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்ல வாழ்வாதாரம்ன்றது அமைஞ்சாதான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். புரியுதா? அப்போ தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சின்றதும் நல்லாயிருக்கும். மக்கள் தொகை அதிகமாக வச்சுக்கிட்டு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தான், ஆனால் எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி வேலைவாய்ப்பில் இருக்காங்கன்னு கிடையாது. அப்போ நாடு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இன்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பு இன்மைன்றதான் அதிகமாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அந்தளவு நம்ம நாட்டில் பொருளாதாரம் இருக்குது, எல்லாருக்கும் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடுவோம். புரியுதா? எப்போ நம்ம டெவலப் கண்ட்ரியாக மாறுறோம் அப்படின்னா நம்ம நாட்டுடைய வேலைவாய்ப்பு இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு மட்டுமே டிசைட் பண்ணாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எப்போ சக்ஸஸ் ஆகுதோ அப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரி, அட்வான்ஸ்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆனால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எட்ட முடியாது, இன்னும் அதுக்கு வெகு தூரம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ கான்செப்டுக்குள்ளே வரும். ஸோ ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகைக்கு சமம். ஸோ ஆஸ்திரேலியா நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகையை இந்திய நாட்டுடைய மக்களாகிய நாம் ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ பேரை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். புரியுதா? ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா என்னது, மக்கள் தொகை பெறுவது, நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்திரேலியா மக்கள் தொகைக்கு சமமாக ஒரு வருஷமும் நம்ம மக்கள் தொகை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றதான் இந்த டேட்டா. சரியா? அதுக்கடுத்து செகண்ட் வீக்னஸ் என்ன சார், ஏற்றத்தாழ்வும் வறுமையும். ஆமாம், புரியுதா? என்ன தான் நம்ம நாடு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடை பார்க்குறோம், பெரிய பொருளாதார வளர்ச்சியில் நம்ம இருக்கிறோம், சீனாவுக்கு அடுத்து பயங்கரமாக நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், ஜிடிபி அவ்வளோ க்ரோத் நம்ம சொல்லிக்கிட்டாலும் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஏற்றத்தாழ்வுன்றது இருக்குது, வறுமைன்றது இருக்குது. ஏற்றத்தாழ்வுனா என்ன சார், சமூக ரீதியாகவும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அது வேறு. புரியுதா? அந்த கான்செப்ட்லேயே நம்ம பொருளாதாரத்திலே நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுனா என்ன, இங்கே பாருங்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது அதிக வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய 10% இந்தியர்கள் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. புரியுதா? அப்போ நம்ம நாட்டில் கூடிய மொத்த மக்களில் பணக்காரர்கள் நிறைய சொத்துக்கள் வச்சுருக்கிறவங்க இந்த 10% பேர் தான். பொதுவாக நம்ம சொல்ல இல்லையா, ஒரு பணம் நம்மள்கிட்ட பணம் இருந்தால் தான்டா அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். புரியுதா? அப்போ ஏழைகிட்ட பணம் இருக்காது, பணம் இருந்தால் தானே அவன் ஏதாவது தொழில் செஞ்சு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதோ ஒரு அவன் ஐடியாவை யூஸ் பண்ணி ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுவான், அவன் ஏதோ சம்பாதிப்பான். புரியுதா? அப்போ அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, பணக்காரங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ 10% பணக்காரங்க அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய இன்கம்ன்றது இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது, அவங்களுடைய சொத்துக்கள் தான் இன்னும் அதிகரித்த வண்ணமே இருக்குது. அப்போ ஏழைகள் அவங்கள்ட்ட பணம் கிடையாது.
அப்போ ஏழைகள் அதே தான் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சிவாஜி மூவியில் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாக ஆகிட்டு இருக்காங்க, ஏழைகள் இன்னும் தொடர்ந்து ஏழைகளாக தான் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கா? பணக்காரன் ஆகிறானா, ஏழை ஆகிறானா, அப்போ ஏற்றத்தாழ்வு. அதே போல் ஏழை ஆகிறதுனால என்ன இருக்குது? வறுமைன்றது இருக்குது. படித்த எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? கிடையாது. படித்தோம் படிக்கல அது ஒரு விஷயம். எல்லாருக்கும் பிறக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்வாதாரம் அமைதா? கிடையாது. எத்தனை பேர் வறுமை கோட்டில் இருக்கும்? புரியுதா? அப்போ ஏற்றத்தாழ்வும் வறுமையும் நம்ம நாட்டுக்கு ஒரு வீக்னஸாக நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ மீதமுள்ள அதிக அளவு மக்கள் வறுமை நிலையை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. புரியுதா? ஸோ மீதி 90% பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பொதுவாக வறுமை நிலை, அதை பார்த்தோன்னா ஒன்று மிடில் கிளாஸில் இருக்கவங்க வறுமையாசாரன்னு கேட்டிங்கன்னா பணக்காரங்களுக்கு அவங்க வறுமை தானே, அந்த ஒரு கான்செப்ட். புரியுதா? அப்போ பணம் படைத்தவர்கள் 10% பேர் தான். மீதி இருக்கவங்க என்னது, ஏதோ தடுமாறி அடித்து பிடிச்சி ஏதோ ஏறி வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துட மாட்டான்னு உழைச்சிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஸோ ஓகேம்மா. அதை அடுத்து 3வது பாருங்கள், அத்தியாவசிய பண்டங்களின் விலை. அத்தியாவசிய பண்டங்களானது நம்ம வீட்டில் நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய பேசிக் நீட்ஸ். நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் வேணும். ஒரு சீப்பு, சோப்பு, ஒரு எண்ணெய், புரியுதா, என்ன சொல்கிறது, ஒரு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு எண்ணெய், புரியுதா, என்ன சொல்கிறது, ஒரு தலைக்கு தடவை ஒரு எண்ணெய், பொதுவாக இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேசிக் நீட்ஸ். இதானது அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய பண்டங்கள். ஒரு காய்கறி, அரிசி, பருப்பு, இதெல்லாம் என்ன சொல்லுவோம், அத்தியாவசிய பண்டங்கள்னு சொல்லுவோம். இதனுடைய விலை உயர்வு வருஷம் என்னது, இன்னைக்கு இந்த வருஷம் போயிட்டு ஒரு சோப்பு எவ்வளோ பணம் போய் கேட்டோம்னா 35 ரூபா, அடுத்த வருஷம் போய் கேட்டோம்னா என்னது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால அடுத்த வருஷம் அது 40 ரூபா விற்கிதோ, 45 ரூபா விற்கிதோ, ஏறிக்கிட்டே போவோம். ஓகே, நம்மளுடைய வாழ்வாதாரம் உயருது அப்படின்னா இந்த வருஷம் நம்ம 38 ரூபா கொடுத்துரு வாங்குற சோப்பு அடுத்த வருஷம் நம்ம 45 ரூபா கொடுத்து நம்ம வாங்குவோம். ஆனால் ஏழை என்ன பண்ணுவான், 38 ரூபா விற்கிது அப்படின்னா அடுத்த வருஷம் 45 ரூபான்னா அந்த 38 ரூபா இந்த வருஷம் கொடுத்து வாங்குறதுக்கே அவன் கஷ்டப்படுவான். அடுத்த வருஷம் அவனால் வாங்கவே முடியாது. புரியுதா? அப்படியே வாழ்வாதாரம் அவனுக்கு பாதிக்கப்படும், கடைசி வரைக்கும் வறுமையாகவே இருந்தே செத்து போவான். புரியுதா? அப்போ அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு வீக்னஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு, நம்ம பார்த்துருப்போம் இந்தியா உலகின் வாங்கும் சக்தியில் 3வது இடத்துல இருக்குது பிபிபியில் அப்படின்னு பார்த்துருப்போம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில். ஆனால் பொருளோட விலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். எல்லாரும் போய் வாங்குவாங்களா? தான் வாங்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு பேனாவோட 10 ரூபா, ஓகே வாங்குற மாதிரி இருப்பா, ஒரு ரீசனல்ப்பா, சரி வாங்கிக்கலாம் பார்ப்போம். அடுத்த வருஷமே இது 20 ரூபான்னு மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் நீங்கள் பேனா வாங்கி உங்கள் பாக்கெட்டில் சொருவீங்க நினச்சி பாருங்கள், வாங்க மாட்டீங்க. புரியுதா? அப்போ வாங்கக்கூடிய சக்தி, அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போ இது மூலயமா நாட்டுடைய வருமானம் அடிபடும். புரியுதா? இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிக்கிறது. சரியா? ஸோ அதுக்கடுத்து 4வது வீக்னஸ் பாருங்கள், உள்கட்டமைப்பு பலவீனம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுதா? ஸோ இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், மின் ஆற்றல் சார்ந்து போக்குவரத்து, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரோட்வேஸ், அப்புறம் பண்டங்களுடைய பாதுகாப்பு பெட்டகம், இப்போ நம்ம சொல்லும் இல்லையா, அப்போ நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அது இதுன்னு சொல்லும் இல்லையா, ஸோ அதெல்லாம். அப்போ அடிப்படை கட்டமைப்புன்றது வேறு, அடிப்படை கட்டமைப்புன்றது வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரைமரி செக்டாரில் இப்போ வேளாண்மை துறை இருக்குது அப்படின்னா, அப்போ வேளாண்மை செய்யப்பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பாதுகாக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது சார். எங்கள் ஊரில் கமிட்டி இருக்குது சார், ஓகே, இதே கமிட்டியில் போய் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. அந்த கமிட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நெல்லோ, கம்போ, சோளமோ, உளுந்தோ எல்லாத்துக்கும் பாதுகாக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கா? கிடையாது. புரியுதா? அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்றது நம்மளுடைய சொசைட்டியில் இருக்குது, நம்மளுடைய எக்கனாமிக்கில் இருக்குது. புரியுதா? அதெல்லாம் என்றைக்கு நம்ம சரி பண்ணுறோமோ அந்த நாடு அன்றைக்கி நம்ம நாடு பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த ஸ்டேஜில் இருக்கும். புரியுதா? அப்போ இப்போதைக்கு நம்முடைய இந்திய பொருளாதாரம் ஒரு வளர்ந்த பொருளாதாரம் நம்ம சொன்னாலும் இவ்வளவு இடர்பாடுகள் இருக்குது, இவ்வளவு குறைகள்ன்றது இருக்குது. அப்போ அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக உள்ளது. புரியுதா? நான் ஏதோ கவர்மெண்ட்டுக்கோ ஏதோ எடுத்து பேசுறதுன்னு நினைக்க வேணாம்ப்பா, இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது இந்த பாயிண்ட்லாம், அதுதான் உண்மையும் கூட, அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? அதுக்கடுத்து 5வது பாருங்கள், வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. ஏமா நம்மளுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, வேலை வாய்ப்பை உருவாக்கணும் கவர்மெண்ட்டே நினச்சாலும் கூட அவ்வளோ பேர் ஒரு வருஷமும் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ பேரும் படிச்சுட்டு அவ்வளோ பேரும் வேலை வாய்ப்புக்கு அலையிறான். இப்போ எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், ஏதோ ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியல. புரியுதா? அப்போ வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அந்த திறன் அற்ற நிலைன்றது இந்தியாவில் இருக்குது. அப்போ இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிப்பது அவசியம்தான். ஆனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்க முடியுதான்னா கிடையாது, வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல. அதனால் இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்ற பண்பை கொண்டிருக்கிறது. ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பாங்க.
இப்போ இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி கொண்டிருக்கூடிய பொருளாதார பண்பை கொண்டிருக்கிறது. ஆமாம், புரியுதா? அதுக்கடுத்து 6வதா கடைசியாக பாருங்களேன், வீக்னஸ் பழமையான தொழில்நுட்பம். ஆமாம், இந்தியாவில் நீங்கள் இப்போ நம்ம பார்த்துருப்போம், அட்வான்ஸ்டு கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரிஸ், நல்ல வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன சொல்ல, நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மூலிமா நிறைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகளில், நிறைய என்ன சொல்கிறது செக்டார்ஸில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, தொழில்நுட்பம் குன்றியதாக இருக்கும், டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப குன்றியதாக இருக்கும். யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்போம். இப்போ இஸ்ரேல் போன்ற பல நாடுகளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டாரே எடுத்தோம்னா அங்கே ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு உழவு ஓட்டுறதுக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெக்னாலஜி, பெரிய பெரிய மிஷினரி வச்சுருப்பான். அவனுடைய டெக்னாலஜி பெருசாக இருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படின்லாம் பார்க்கும்போது. ஆனால் இன்னமும் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, பழமையாக 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முடி யூஸ் பண்ண அதே நெல் இருக்கிற வண்டி, புரியுதா, அதே சின்ன சின்ன இதுங்க பொருட்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன், நம்ம அடுத்தடுத்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அளவுக்கு நம்ம சொசைட்டி இன்னும் வளரல, புரியுதா? அப்போ தொழில்நுட்பம் நம்மளுக்கு பழமையான தொழில்நுட்பத்தை கொண்டு இருக்கிறோம், இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டாக நம்ம போகல. அப்போ வேளாண்மை மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்கொழிந்தது வழக்கத்திலே இல்லை, வழக்கத்திலே இல்லாமல் ஒழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ரொம்ப பழசுன்னு அர்த்தம், புரியுதா? ஸோ இது அதுக்கடுத்து இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். இப்போ நம்ம பாப்புலேஷன், இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகளுக்கு வரும், புரியுதா? ஸோ மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும், சரியா? ஸோ மக்கள் தொகையியல். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 7-8 கான்செப்ட் இருக்குது. ஸோ மக்கள் தொகை அளவு, அதாவது பார்த்திங்கன்னா சிம்பிளாக பாப்புலேஷன், அதுக்கடுத்து வளர்ச்சி விகிதம், புரியுதா, க்ரோத், புரியுதா, ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், பர்த் ரேட்டுன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா டெத் ரேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மக்கள் தொகையை அடர்த்தி, டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி, பாலின விகிதம், புரியுதா, ஜெண்டர். அதுக்கடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு, நம்ம எவ்வளோ பிறக்கிறோம் அப்படின்னா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வருஷங்கள் அவங்களால வாழ முடியும், எத்தனை வருஷங்கள் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜோசியம் கிடையாது, நம்ம கணிக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா, நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையில். ஓகே, இதுக்கு முடிவு இருந்த மக்கள்லாம் 50 வருஷத்தில் இறந்து போகிறாங்க, 55 வயசில் இறந்து போகிறாங்க. ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது அப்படின்றதுனால, ஒரு நல்ல சுகாதாரம், நல்ல மருத்துவ வசதி எல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50-55 வருஷம் வாழ்ந்தவங்க இப்போ 60-65 வருஷம் வரைக்கும் கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அப்புறம் எழுத்தறிவு விகிதம், நம்மளுடைய லிட்ரஸி ரேட், படிப்பறிவு. நான் என்ன சொல்லுது, ஒவ்வொரு வருஷமும் நிறைய படிப்பு என்ன சொல்ல, நிறைய பேர் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எவ்வளோ லிட்ரஸி இருந்தது, ரொம்ப 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 குறைவு, புரியுதா? ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 2011 சென்சஸ் படி 75% வந்திருக்கு ஆவரேஜாக, புரியுதா? இது இன்னும் கூடும், இப்போ வரக்கூடிய சென்சஸில் இது இன்னும் கண்டிப்பாக அதிகரிக்கும், இதோட பெரிய நம்பராக தான் இருக்கும், புரியுதா? அப்போ எழுத்தறிவு விகிதம், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மக்கள் தொகை போக்குகள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மக்கள் தொகை, இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 1951 மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சு, கோடிகளில் கொடுத்துருப்பாங்க, க்ரோர்ஸில், புரியுதா? அந்த ஆண்டுடைய சராசரி வளர்ச்சி, அது அந்த ஆண்டுக்கும் இந்த 10 வருஷத்தில், இந்த 10 வருஷத்துக்கும் எவ்வளோ க்ரோத் இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 61, 71, 80, 91, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டா வரைக்கும் தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? முக்கியமாக இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். 2011, ஏன்னா இன்னும் சென்சஸ் அதுக்கப்புறம் நடக்கல. 2011 டேட்டா வச்சு தான் நிறைய டேட்டா ஸ்கூல் புக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய இடத்துலையே அதான் யூஸ் பண்ணுறாங்க கரண்ட்லேயும் கூட. ஏன்னா சென்சஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? ஸோ 121.02 கோடி மக்கள் தொகை நம்மளுது தெரியும் இல்லையா. ஸோ நம்மளுடைய வளர்ச்சி வீதம் போன 2001க்கும் 2011க்கும் வளர்ச்சி வீதமே 1.66% மக்கள் தொகை வளர்ந்துருக்கு இந்த 10 வருஷத்தில் அப்படின்றத பார்க்குறோம், புரியுதாமா? அதற்கு பாருங்கள், கடந்த 100 ஆண்டுகளில் 4 அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 4 மடங்கு மக்கள் தொகை அதிகரித்துள்ளது கடந்த 100 ஆண்டுகளில், சரியா? 100 வருஷத்தில் இருந்த மக்கள் தொகை, 100 வருஷத்துக்கு முடிந்த மக்கள் தொகை இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் 4 மடங்கு அதிகம் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உலகின் நிலப்பரப்பில் 2.4% இந்தியாவுடைய நிலப்பரப்பு, உலக வருவாயில் 1.2% நம்ம இந்தியாவுடைய வருவாய். ஆனால் மக்கள் தொகையில் மட்டும் 17%, உலக மக்கள் தொகையில் 17% இந்தியர்கள், புரியுதா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 6ல் ஒருத்தர் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க, 6ல் ஒருத்தர் இந்தியர். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும், அமெரிக்காவை விட அதிகம்னு சொல்கிறாங்க, புரியுதா? அப்போ வேர்ல்டு பாப்புலேஷனில் 3rd கண்ட்ரி அது அமெரிக்கா.
அந்த அமெரிக்கா பாப்புலேஷனை விட அதிகமாக போயிடுமா எது உத்தரப்பிரதேசத்தையும் மகாராஷ்டிரா பாப்புலேஷனும் சேர்த்தோம்னா. புரியுதாம்மா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக இந்த ஒரு 10 வருஷம் காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக இருந்தது. அப்படின்னது நெகட்டிவ் நோக்கி போச்சுன்னு அர்த்தம். மக்கள் தொகை வளரல, ஏன்னா நிறைய மக்கள் இறந்து போனாங்க இல்லையா, அதனால் மக்கள் தொகை குறைஞ்சிடுச்சு. அதுக்காக யாரும் குழந்தை பெற்றுக்கலையா சார்? அதெல்லாம் கிடையாது. சரியா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, சீரான முறையில் இருந்துச்சு. அதே சமயத்தில் நிறைய பேர் பஞ்சத்தினால இறந்து போனதுனால எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் நிறைய பேர் இறந்து போனதுனால அது அப்படியே மைனஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மைனஸ் ஆச்சு. அதுக்கடுத்து 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் திரும்பவும் பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1921 இந்த வருஷத்தை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன சொல்லுவோன்னா அதை பேஸ் பண்ணி பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33%இருந்து இங்கே பாருங்கள் 1.2 குறைஞ்சிடுச்சு. அதனால் இந்த வருஷத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 1961 இந்த வருஷம் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96, அதாவது கிட்டத்தட்ட 2% திரும்பவும் உயர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் 1961 அடுத்த 10வது வருஷமான 1961 என்ன சொல்லுவோன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. நிறைய மக்கள் தொகைன்றது வந்துச்சு, அப்போ வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2001 கணக்கின்படி நம்ம என்ன பண்ணுறோம், 100 கோடி மக்கள் தொகையை தாண்டுறோம். 2011 121.07 கோடி மக்கள் தொகை அப்படின்றத பார்க்குறோம். 2021 பாப்புலேஷன் சென்சஸ்ன்றது நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. அதுக்கடுத்து இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவில் உள்ளது. 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில் பொதுவாக யங்ஸ்டர்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்குது, ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக கிடைச்சிருக்கு, இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்குறோம் இல்லையா, யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில் இளைஞருடைய மக்கள் தொகை அதிகமாக தெரிகிறதுனால மக்கள் தொகை மாறுதல் டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அதுதான் அதுக்கான மீனிங். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம். பிறப்பு விகிதம் பாருங்கள், குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம். பொதுவாக பிறப்பு விகிதம் சொல்லுவாங்க 1000 பேருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1000 பேர்த்துக்கும் எத்தனை குழந்தைகள் பிறக்குது அதுதான் பிறப்பு விகிதம். அதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் பர்த் ரேட், சிபிஆர்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ குழந்தை பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 பேர்த்துக்கு 1000 பேர் விதத்துக்கு ஒரு 10 குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 10% இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம் பிறப்பு விகிதத்தை. புரியுதா? அப்போ 1000 பேருக்கு 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை நம்ம என்ன சொல்லுவோம், சிபிஆர், க்ரூட் பர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இறப்பு விகிதம், டெத் ரேட். இது 1000 மக்களுக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம். ஸோ இந்த இடத்துல அட்டவணை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ 1951ஆம் ஆண்டு 39.9% பிறப்பு விகிதம் இருந்துச்சு. 1000 பேருக்கு 39.9 பேர் பிறந்தாங்க ஒவ்வொரு 1000 பேர்த்துக்கும். இறப்பு விகிதம் பாருங்கள், ஒவ்வொரு 1000 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட 27.4% இறந்து போனாங்க. 2001 25% மாறிச்சு. 2011 21.8% மாறிச்சு. அதுக்கடுத்து இறப்பு விகிதம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேபி கேட்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 1951 39 இருந்த இறப்பு விகிதம் 2011 21.8 மாறிச்சு. ஸோ அதே டேட்டா தான் இங்கே படிச்சிங்க அப்படின்னா இங்கே படிக்க தேவையில்லை, அதே டேட்டா தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இறப்பு விகிதம் பாருங்கள் அதே தான். சரியா? அங்கே படிச்சிங்க அப்படின்னா இங்கே படிக்க தேவை, ஏதாவது ஒன்று நோட் பண்ணுங்கள் போதும். சரியா? அதாவது பாருங்கள், பிறப்பு விகிதத்தின் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. அதாவது பாருங்கள், கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமா 14.7. உத்தரப்பிரதேசம் 29.7 அதிக அளவு பிறப்பு விகிதம். மேற்கு வங்காளம் பாருங்கள், மிக குறைந்த அளவு இறப்பு விகிதம் 6.3. ஸோ சிம்பிளாக எழுதிக்கணும், நோட்ஸ் எடுத்து எப்படி எழுதணும், இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே டு த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். கேரளாவா மிக குறைந்த பிறப்பு விகிதம் 14.7%. உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதம் 29.5%. இதெல்லாம் என்னது 2011 சென்சஸ் படி இந்த டேட்டாலாம். மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதம் 6.3. ஒடிஷா அதிக அளவு இறப்பு விகிதம் 9.2.
2001 2013 இந்த ஒரு காலகட்டத்தில் பீகார் அதிக அளவு மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டிருக்கிறது. அதற்கு பாருங்களேன், பிமரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள், எதுக்கு இந்த மாநிலங்கள்? இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாக இந்த 4 மாநிலங்கள் இருக்கும். என்னென்னது? பீகார், அதை பாருங்கள், பீகார் பிஐ, சரியா? பீகார்னு சொல்ல முடியா, பிஐ. அந்தந்த மாநிலத்துடைய பேர்லேயே முதல் எழுத்துக்கள் இருக்கும். பீகார் பிஐ, மத்திய பிரதேசம் எம்ஏ, ராஜஸ்தான் ஆர், உத்தரப்பிரதேசம் யூ. புரியுதா? அப்போது பிமரு, அதான் பிமரு மாநிலங்கள் சொல்லுவாங்க. சரியா? பிமரு ஸ்டேட்னா இந்த 4 ஸ்டேட்டு தான். புரியுதாமா? இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்டக்கூடிய மாநிலங்களாக இந்த மாநிலங்கள் இருக்குது. இதில் எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது, அதுக்கடுத்து எதுன்றதை என்னது ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கலாம். ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்ற மாதிரி கொஸ்டினில் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதை நீங்கள் அழகாக டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய பரப்பளவில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க, ஆவரேஜாக எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, புரியுதா, இருக்கிறாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் மக்கள் தொகை அடர்த்தி. இங்கே பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி பகுதி எவ்வளோ, அந்த பகுதியுடைய நிலப்பரப்பு, அதில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, இதை போட்டோம்னாவே அந்த பகுதியினுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்துடும், டென்சிட்டி வந்துடும். புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பகுதியில் பாருங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி இப்போ நம்மளுக்கு வேணும், பாப்புலேஷன் டென்சிட்டி இப்போ நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நிலப்பரப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஒரு 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் இருக்குது, ஒரு 5 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். மேலே பாப்புலேஷன், கீழே பரப்பு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்களேன், அடித்தோம் அப்படின்னா 500ன்னு வருது. அப்போது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 500 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த பகுதியினுடைய ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி இதுதான். புரியுதா? இது அஃபிஷியல் கிடையாதுப்பா, நான் ஒரு கால்குலேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இப்படி தான் வந்து நோட் பண்ணணும். அதாவது பாருங்கள், நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம், இதை இப்படியும் சொல்லலாம். மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகை அடர்த்தியை அதிகரிக்கிறது. ஆமாம், எப்பவுமே இப்போ இந்தியாவுடைய நிலப்பரப்பு கடைசி வரைக்குமே இந்தியாவுடைய லேண்ட் ஏரியா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து என்ன தெரியுது? மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்தினுடைய அடர்த்தி அதிகமாகும், டென்சிட்டி அதிகமாகும். புரியுதா? ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டும் ஒரே டைமில் நடக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மக்கள் தொகை அடர்த்தி கொடுத்துருப்பாங்க. 1951 117 இருந்துச்சு. ஆனால் 2011 பாருங்கள், கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே, 3 மடங்குக்கு மேலே அந்தளவு பாப்புலேஷன் பெருத்து போச்சுன்னு அர்த்தம். பெருக்கம்ன்றது அந்தளவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நாடு விடுதலை அடைந்ததற்கு சற்று முன்னர் மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவாக தான் இருந்துச்சு. அதாவது 1950க்கு முன்னாடி 100க்கும் குறைவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2011 382 பேர் இருக்கும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. சரியா? ஸோ இதே டேட்டா தான், இங்கே பார்த்த டேட்டா தான் இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட, சராசரி அடர்த்தி எவ்வளோ? 382 2011 டேட்டா படி. இதை விட இந்த ஸ்டேட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தி அதிகம், மக்கள் தொகை அடர்த்தி அதிகம், மிகுந்து காணப்படுது. புரியுதா? ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பீகாரை விடவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன், பீகார் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன், அப்போ மக்கள் தொகை அடர்த்தியில் பீகார் டாப்பில் இருக்குது. ஸோ டாப் ஸ்டேட், ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க 2011 சென்சஸ் படி, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 பேர் இருக்காங்க. இந்தியாவிலே மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட ஒரு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான். புரியுதா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், பாலின விகிதம். இப்போ எங்கே வரும்? பாலின விகிதத்துக்கு வரும். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, அதுதான் பாலின விகிதம், அவ்வளோதான். புரியுதா? ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அதுக்கு நிகராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாலின விகிதம் அப்படின்றது. அப்போ ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும்
இந்த பாலின விகிதம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் 1951 படி 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 946 பெண்கள் இருந்தாங்க. 2001 கணக்கின்படி 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 933 பெண்கள் தான் இருந்தாங்க. காரணம் பெண் குழந்தைகளுடைய பேர்த் ரேட் குறைஞ்சிருக்கலாம், அதுக்கு நிறைய சோஷியல் ரீசன்லாம் இருக்குது. புரியுதா? ஸோ இப்போ 2011 படி இது திரும்பவும் 940 இருக்குது. ஸோ 2021 அதன் அடிப்படையில் இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய இப்போ எடுக்கக்கூடிய சென்சஸ் படி மேபி இது இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா ஸோ பெண்களுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்றது அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது பிறப்பின் அடிப்படையில் நல்லதாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிகமாக இருக்கிறது. ஓகே, அது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம சென்சஸ் பார்த்தாவே தெரியுது. ஆண்களை விட குறைவாக தான் பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு குறைவாக தானே பெண்கள் இருக்காங்க. ஸோ ஓகே, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்துள்ளது. ஓகே ரைட். 2011 ஹரியானாவில் 877 பேர் மிக குறைவாக இருந்தது. பாலின விகிதம் மிக குறைவாக இருக்கக்கூடியது ஹரியானா 877. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு கேரளாவில் 1084 பெண்கள் இருக்காங்க. அப்போ ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஸ்டேட்டில். புரியுதா? ஸோ இதுதான் அதுக்கான மீனிங். அதுக்கடுத்து பாருங்களேன், பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அடுத்த கான்செப்ட் பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தின் அடிப்படையில் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இருக்கும்பா, 75 வருஷம் இருக்கும்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கணிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் எந்த அளவு இருக்குன்றதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம்ன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது, ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே வருது. காரணம் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த வாழ்க்கை தரம், அதே போல் வந்து பார்த்தோன்னா நலவாழ்வு, நமக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரம் அமைப்பு, இதெல்லாம் புரியுதா? அப்போ அந்தளவா சார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சமாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் முன்னேறி இருக்கும். அதுதாங்க சொல்ல வரோம். அதுக்கடுத்து பாருங்கள், இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாகவும். எப்பயுமே இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான பேர் இறக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய வாழ்நாள் காலம் குறைவுன்னு தானே அர்த்தம். ஏன் உடனே ஒரு 50 வயசில் 45 வயசில் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் குறைவு, அதாங்க சொல்ல வராங்க. அப்போ என்ன, அது அதிகமான பேர் என்ன ஆகிடுவாங்க, 45-50 வயசில் இறந்து போயிடுறாங்க. காரணம் அவங்களோட வாழ்நாளும் கம்மி. அப்போ இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் விகிதம் சரி வாழ்நாள் காலம் குறைவு. ஏன் வாழ்நாள் காலம் குறைவுன்றதுனால தான் 40-45 வயசு 50 வயசில் இறந்து போகிறதுனால தான், அவங்களுடைய ஏஜ் குறைவாக இருக்கும்போது சாவறதுனால தான் அதிகமான பேர் சாவறாங்க. அதனால தான் இறப்பு விகிதம் அதிகமாகுது. புரியுதா? ஸோ இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் அதிகமாகுது, அப்படியே வயசு வருஷா. புரியுதா? ஸோ ஓகே, அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதம், அதுதான் அங்கே சொல்ல வருது. குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதம், சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அட்டவணையை கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஆண்டுலேயும் எப்படி இருந்ததுன்றதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்களேன். இதில் எல்லாத்துலேயும் 2011 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக மற்றெல்லாம் விட்டுலாமா சார், அப்படி கிடையாது. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணும்போது இதையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. முடியாதவங்க நான் சொல்கிறேன், மற்றபடி எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. ஸோ 1901 1911 இந்த ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 23 ஆண்டுகள் தான். அப்படின்னா என்ன, இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க சராசரியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அவங்க இறக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 23 வருஷம் தான் ஒருத்தன் உயிரோடு இருப்பான் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறமுடைய காலகட்டம், அப்புறம் தான் வாழ்வாதாரம், அப்புறம் தான் வாழ்க்கை சூழ்நிலை, அப்புறம் தான் என்ன சொல்கிறது உணவு, என்ன சொல்கிறது அந்த ஒரு அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது. ஆனால் இப்போடைய காலகட்டத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம், 63.5 2011 சென்சஸ் படி ஒருத்தன் ஆவரேஜாக ஆண்களும் பெண்களும் பார்க்கும்போது ஆவரேஜாக இந்திய மக்கள் 63.5 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழலாம் அப்படின்றது ஒரு கணிப்பு. மற்ற வளர்ந்த நாடுகளின் ஒப்பீடுகளில் இது குறைவு தான். எப்பயுமே அட்வான்ஸ்டு கண்ட்ரியில், டெவலப்டு கண்ட்ரீஸில் இன்னும் அதிகமாக இருக்கும், வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து எழுத்தறிவு விகிதம், இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் அப்படின்னா அது கல்வி. ஸோ இந்திய மக்கள் தொகையில், மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. இதுதான் எழுத்தறிவு விகிதம். 1951 ஆண்களை பொறுத்த வரைக்கும் 4 ஒருத்தர் தான் படித்தவர், பெண்களை பொறுத்த வரைக்கும் 12 ஒருத்தவங்க தான் படித்தவங்க. புரியுதா? இதுதான் அங்கே சொல்கிறாங்க. சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர் ஆவர். புரியுதா? சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டுமே எழுத்தறிவு பெற்றவர் ஆவர், ஆவரேஜாக பார்க்கும்போது.
ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து ஆவரேஜாக பார்க்கும்போது. ஆனால் 2011 ஆண்கள் 82% பேர் படித்தவங்க, பெண்கள் 65.5% பேர் படித்தவங்க. ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய படிப்பறிவு லிட்ரஸி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 74.04. புரியுதா? ஸோ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு சார்ந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம அங்கே பார்ப்போம். ஸோ 74 என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% கிட்ட வந்துருக்கும். 74.04% தான். இது இலங்கையுடைய படிப்பறிவை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் குறைவு தான். அடுத்து பாருங்கள், எழுத்தறிவு விகிதம் இந்த அட்டவணையில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. அடுத்து பாருங்களேன், கேரளா 94% அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம். அதுக்கடுத்த மிசோரம், அதுக்கடுத்தபடியாக கோவா 88.7%, ஹிமாச்சல பிரதேசம் 82, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81, தமிழ்நாடு 80.1. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2011 கணக்கின்படி பீகார் தான் இந்தியாவிலேயே மிக குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம், 61.8% தான். சரியா? ஸோ முக்கியமான 3 டாபிக் பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்கள், இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள், அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியாக ஏழை மக்களையும் கொண்டிருக்கு. நம்ம நாட்டில் அதிகமான இயற்கை வளங்கள் இருக்குது. அதை வச்சு நம்மளுடைய மக்கள் எக்கனாமிக் என்ன டெவலப் பண்ணலாம் தான். புரியுதா? டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவுடைய மக்கள் தொகையின் பொறுத்து இந்தியாவில் அதிகமான மக்கள் ஏழைகளாகவும் இருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த இயற்கை வளங்களை 2 வகையாக பிரிக்கலாம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். பேர்லேயே இருக்குது புதுப்பிக்கக்கூடியது. நீண்ட காலம் நிலைத்து இருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்களை தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னு சொல்லுவோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய மின்சக்தி, காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர் மின்னாற்றல், சூரிய மின்னாற்றல், உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி. இதெல்லாம் என்னது, திரும்ப 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 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எக்ஸாஸ்ட் ஆகிடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி போகாது, திரும்ப 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 வந்துகிட்டு தான் இருக்க போகுது. புதுப்பிக்க இயலாதது அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு, திரும்ப அதை உருவாக்க முடியாது. புரியுதா? ஸோ மீண்டும் உருவாக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவை புதுப்பிக்க இயலாத வளங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் படிம எரிபொருட்கள், அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம் போன்ற கனிமங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து மண் வளம். இதில் மண் வளம், இந்தியா நம்முடைய நிலப்பரப்பு 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதாவது 3.28 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எதில் படிச்சிருப்போம்? ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம். அதுதாங்க லட்சத்தில் கொடுத்துருக்காங்க. 32.8 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு. உலகின் 7வது இடம் நிலப்பரப்பில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உலக நிலப்பரப்பில் சதவீதம் 2.42%. ஸோ நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மனிதன் விகிதமும் சாதகமானதாக இல்லை. அதிக விவசாய பரப்பில் வேளாண் செய்பவர்கள், அதாவது 10 ஹெக்டேருக்கும் அதிகமாக யாரெல்லாம் நிலம் வச்சுருக்காங்களோ. 10 ஹெக்டேர்னால் எவ்வளோ சார்? ஒரு ஹெக்டேர்னா 2.5 ஏக்கர், அதாவது சரியாக சொன்னால் 2.47 ஏக்கர்னு சொல்லுவாங்க. ஒரு ஏக்கர்னால் எவ்வளோ சார்? 100 சென்ட்டு. புரியுதா? அப்போ ஒரு ஹெக்டர் அப்படின்னா 2.47 ஏக்கர்னு சொல்லுவோம். சென்ட்டில் சொல்லணும்னா 247 சென்ட்டுன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போது 10 ஹெக்டருக்கு மேலே இந்தியாவில் நிலம் வச்சுருக்கிறவங்க அதிகமான விவசாயிகள், அதிகமான அளவு இல்லை, குறைவான அளவு தான் இருக்கிறாங்க. அப்போ அதிக விவசாய பரப்பில் வேளாண் செய்பவர்கள் இந்தியாவில் குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. அதாவது 10 ஹெக்டருக்கு மேலே நிலம் வச்சுருக்கவங்க இந்தியாவில் குறைவாக இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்லுவோம்? பெரிய என்னது, டேய் என்கிட்ட நிலம் இருக்குது, மிட்டா மிராசு ஜமீன்தார் அதுன்னு சொல்லும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய நிலம் வச்சுருக்கிறவங்க. அதுக்கடுத்து மிக குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் 1 ஹெக்டருக்கும் கீழே இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றது சொல்ல வராங்க. புரியுதா? இது மூலயமா என்ன சொல்ல வராங்க? நிலம் துண்டாடுதலை காட்டுகிறது. நிலம் துண்டாடுதலை காட்டுது. ஆமாம், ஒரு ஃபேமிலியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு 10 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? அதுவே ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உண்மை அதுதான். கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். 5 ஏக்கர் இருந்தாவே போதுனா இதை நான் இதை வச்சு நான் படிச்சு பண்ணான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு 3 பசங்க 2 பசங்க இருக்காங்கன்னா ஒரு 5 ஏக்கருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு அப்புறம் அந்த நிலம் பெரியும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ போவோம்? 5 ஏக்கர். அப்பா இருக்கும்போது 5 ஏக்கர், அண்ணன் தம்பி இருக்கும்போது என்ன ஆகிடுது? அடுத்து 2.5 ஏக்கராக மாறிடும். அவங்களுக்கும் இன்னும் 2 பசங்க பிறந்தாங்கன்னா என்ன ஆகிடும்? அது அப்படியே 1 ஏக்கர் 1/2 ஏக்கராக மாறும். புரியுதா? அப்போ என்ன ஆகுது? நிலம் துண்டாடப்படுது. புரியுதாம்மா? அதுக்கடுத்து பாருங்கள், மண்வளம். இந்தியாவுடைய காடுகள், இந்தியாவில் வந்து காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டர். புரியுதா? ஹெக்டர்லாம் இருக்குது. அதாவது மொத்த நிலப்பரப்பு, இந்தியாவுடைய நிலப்பரப்பில், மொத்த நிலப்பரப்பில் காடுகளுடைய நிலப்பரப்பு 21.02%. எப்போ? 2011 சென்சஸ் படி. புரியுதா? இதில் 8 இந்த 69.09 மில்லியன் ஹெக்டரில் 8.35 மில்லியன் ஹெக்டர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள். பாருங்கள், அடர்ந்த காடுகள்.
31.90 மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய பரப்பளவு கொண்ட காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே நோட் பண்ணோம். அதை போய் பாருங்களேன், பரந்த வெளி காடுகள் 28.84 மில்லியன் ஹெக்டர், இது காடுகளுடைய நிலப்பரப்பு. அதுக்கடுத்து கனிம வளங்கள். ஃபஸ்ட்டு இரும்புத்தாது பற்றி கொடுக்க போகிறாங்க. ஹேமடைட் இரும்புத்தாது, அதாவது பார்த்தீங்கன்னா இரும்புத்தாதோட ஒரு வகை ஹேமடைட். இது 14,630 மில்லியன் டன், அதாவது இருப்பு இந்தியாவில் இருப்பு இருக்குது. அதுக்கடுத்து மேக்னடைட் தாது, அது அடுத்த வகை. மேக்னடைட் இரும்புத்தாது 10,619 மில்லியன் டன் நம்ம நாட்டில் இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் என்னப்பா, இரும்பினுடைய தாதுக்கள், தாது வகைகள். ஹேமடைட், மேக்னடைட் இதெல்லாம் சொல்லுவோம். சரியா? அயன் ஓர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். புரியுதா? ஹேமடைட் இரும்புத்தாது அதிகமாக எங்கெங்கெல்லாம் இருக்குது? சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், ஒடிஷா, கோவா, கர்நாடகா. புரியுதா? இதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங்கில் பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை டேரெக்டாக கூட கொஷின் கேட்கலாம். மேக்னடைட் தாது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சில இடங்களில் இரும்பு தாது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நிலக்கரியும், பழுப்பு நிலக்கரியும். சீனாவுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் டேட்டா வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கலாம். சரியா? கரண்ட் டேட்டா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதுபோல் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளையும் நிறைய அளவு நிலக்கரிகள் வெட்டி எடுக்கப்படுது. புரியுதா? ஸோ இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திர பிரதேசம் போன்ற பகுதியில் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்களாக பார்க்குறோம். ஸோ வங்காளம், ஜார்க்கண்டில் நிலக்கரி வயல்களிலிருந்து அதிகமான அளவு நிலக்கரி கிடைக்கிது, வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்காலாம் அதிகமான அளவு இப்போ நிலக்கரியை வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்குறோம். அலுமினிய தாது, பாக்சைட் பாருங்கள், ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. பாக்சைட் ஒரு அலுமினிய தாது. ஸோ பாக்சைட் அலுமினிய தயாரிக்க பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு தாது. ஒடிஷா கிழக்கு கடற்கரையில், ஒடிஷா மாநிலத்தினுடைய கிழக்கு கடற்கரையில் கிடைக்குது. ஆந்திர பிரதேசத்துலையும் கிடைக்குது. சரியா? அதிக அளவு பாக்சைட் தாது கிடைக்கக்கூடிய இடங்கள் இது. அதுக்கடுத்து மைக்கான்றது என்னது? வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு கனிமம். அரிதிறன் மின்கடத்தி. சரியா? அரிதிறன் மின்கடத்தி. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்கோடு, உலகத்திலேயே 60% பங்கோடு மைக்கா உற்பத்தியில் இந்தியா இருக்குது. ஸோ மைக்கா உற்பத்தினாவே இந்தியா முதலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பேக்மடைட் மைக்கா வகை ஆந்திர பிரதேசத்துலையும், ஜார்க்கண்ட்லேயும், பீகார்லையும், ராஜஸ்தான்லையும் கிடைக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது மைக்கான்றது எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம்? மின் கருவிகளில் மின் தடுப்பானாக பயன்படுது. ஸோ மின் தடுப்பானாக அதுக்கான ஒரு உற்பத்தியில் நம்ம மைக்கா யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். நம்ம கச்சா எண்ணெய்ன்ற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் க்ரூட் ஆயில். அதுக்கடுத்து அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தில் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுது. எங்குங்க? டிக்பை. ஸோ டிக்பை, பார்டர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லரி ஏரியா, அதுக்கடுத்து ருத்ராபூர், சிவசாகர், மார்ன் எங்கே இருக்குது? அஸ்ஸாமுடைய அநேக இடங்களில். இதெல்லாம் அஸ்ஸாமுடைய அநேக இடங்கள்லையும் காம்பே வளைகுடா, நம்ம வெஸ்டர்னில் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் சீஷோரில் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஸோ காம்பே வளைகுடா, அங்கலேஷ்வர், காலோல் இதெல்லாம் என்னது? குஜராத்தினுடைய அநேக இடங்களில். அப்போ குஜராத், அஸ்ஸாமில் அதிக அளவு சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வயல்கள் இருக்கா? இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான எண்ணெய் வயல்களாக இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இதெல்லாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தங்கம். ஸோ குறைந்த அளவு தான் இந்தியாவில் தங்க வளம்ன்றது இருப்புன்றது இருக்குது. அதுவும் முக்கியமான ஒரு 3 சுரங்கங்கள் தான் இருக்குது, தங்க சுரங்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. ஸோ கேஜிஎஃப். ஸோ கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயல். அதுக்கடுத்து ரேச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹட்டி தங்க வயல். இரண்டுமே கர்நாடகாவில் தான் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? கோலார் அண்டு ஹட்டி. அதுக்கடுத்து ஆந்திர பிரதேசில் அனந்தபூர். சரியா? ஆந்திர பிரதேச அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராம்கிரியில் தங்க வயல் இருக்குது. ஸோ இது 3 முக்கியமான தங்க வயல்கள். அதுக்கடுத்து வைரம் பாருங்கள், UNECE, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அப்படின்ற அவங்களுடைய அறிக்கையின்படி நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டு முழுவதுலையும் 4,582,000 கேரட் வைரங்கள் இருக்குது. ஸோ தங்கத்தையும் வைரத்தையும் சரி கேரட்டில் மதிப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதிகமான அளவு அந்த வைரம்ன்றது மத்திய பிரதேசத்தில் பன்னாவிலையும், ஆந்திர பிரதேசில் கர்னூல் மாவட்டத்தில் ராமல்ல கோட்டா அப்படின்ற பகுதிகளையும், கிருஷ்ணா நதியினுடைய படுகைகளையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர்லேயும், சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்துலையும் இருக்குது. புரியுதா? ஸோ வைரம் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்றத அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒடிஷாவின் நியூபடா, அதுக்கடுத்து பார்க்கர் மாவட்டம், ஆந்திராவின் நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி,
கர்நாடகாவுடைய குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்ச்சூர் பகுதி, இந்த இடத்துல வைரம் கிடைக்கக்கூடிய பகுதிகள். அதுக்கடுத்து கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு வசதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி எப்படி இருக்குது? கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்பு, பொதுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இதில் 2 வகை இருக்குது. ஒன்று பொருளாதார கட்டமைப்பு, இன்னொன்று சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்புனா என்ன? பொதுவாக நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடியது, முக்கியமாக நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்ஸ்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு இடத்துல வச்சுருந்து நம்மளுடைய பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல என்ன பண்ண முடியும்? வெளிநாடுகளுக்கு எங்கேயோ இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ரோடு வசதி நல்லா இருக்கணும். அப்போ போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து தொலைத்தொடர்பு. புரியுதா? ஸோ தொலைத்தொடர்புன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஆற்றல் வளங்கள். ஸோ அதுக்கு தேவையான ஆற்றல் வளங்கள்ன்றது எனர்ஜி செக்டர் சரியான முறையில் இருக்கணும். நீர்ப்பாசனம்ன்றது இருக்கணும். அப்போ பொருட்கள் இப்போ விவசாயம் சார்ந்த துறைகளில் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யணும், நீர்ப்பாசனம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம். புரியுதா? ஸோ நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையானது. அதுக்கடுத்து நிதி நிறுவனங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியோ ஓகே ஒரு சர்வீஸ் செக்டரில் ஒரு கம்பெனி, ரைட், ஃபைன். அதுக்கடுத்து ஒரு டெக்ஸ்டைல் செக்டரில் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் செய்ய போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நிறைய அளவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பணம் தேவை. அப்போ நம்ம எங்கே போவோம்? பேங்க்கு போவோம். ஸோ அப்போ முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பணம் தேவை அப்படின்னா எங்கே போவோம்? நிதி நிறுவனங்கள் சார்ந்து இருக்குது. அப்போ போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், அதுக்கடுத்து நிதி நிறுவனங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு பொருளாதார கட்டமைப்பாக பார்க்குறோம். அதுக்கடுத்து சமூக கட்டமைப்புனா என்னது? இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பர் எஜுகேஷன்றது இருக்கணும். ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ன்னு இருக்கணும். புரியுதா? ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சின்றதை பெற்றுருக்கணும், ஒரு ப்ராக்டிஸ்ன்றது இருக்கணும். ப்ராக்டிஸ் என்னது? ஸ்கில் செட் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு துறைக்கும் டேரெக்டாக போய்ட்டு வேலை செஞ்சிட முடியுமா? ஒரு சில துறைகளில் அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு போய் தான் ஒரு ஃபீல்டில் நம்ம எங்கே வேலை செய்ய முடியும். அதுக்கான ஆராய்ச்சின்றது நம்ம செய்யணும். ஆராய்ச்சின்றது R&Dன்றதை பண்ணியிருக்கணும். அதே போல் நாட்டு மக்களுடைய சுகாதாரம் நல்லா இருந்தால் தான் அவன் போய் வேலை செய்வான். அதுக்கடுத்து வீட்டு வசதி, சரியா? நம்மளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்ன்றது இருக்கணும். அதுக்கடுத்து பொது வசதிகள். புரியுதா? ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ, அது இதுன்னு சொல்லிட்டு பொது வசதி, மக்களுக்கு தேவையான ஒரு போக்குவரத்து சார்ந்தோ இல்லை பொதுவான வசதிகள்ன்றது கிடைக்கணும். கடைகள், மார்க்கெட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கணும். இதுதான் சமூக கட்டமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பொருளாதார கட்டமைப்பு வசதிகளை பார்க்க போகிறோம். பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி, பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்கள், இதுக்கான எடுத்துக்காட்டு என்னது? இருப்பு பாதைகள், சரியான ரோட்வேஸ் இருக்கணும். அதே போல் ரயில்வேஸ், ஏன்னா நிறைய பாருங்கள், நிறைய ட்ரெயின்ஸ்லாம் என்னது? நிறைய பொருட்கள் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா? அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு ரோட்வேஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ன்றது இல்லை அப்படின்னா நம்மளுக்கான பொருட்கள் கரெக்டாக வந்து சேருமா? கிடைக்குமா? ஒரு 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 5 நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு லாரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஒரு 2 நாள் லாரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஒரு நாள் லாரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னாவே நம்மளுடைய வெங்காய விலை எப்படி ஏறுது, தக்காளி விலை எப்படி ஏறுது? புரியுதா? அப்போது பாதைகள் ரொம்ப முக்கியம். அது மூலயமா டிரான்ஸ்போர்ட் நடக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் நடக்கல அப்படின்னா, சரியான பொருட்கள் வந்து சேரல அப்படின்னா அந்த இடத்துல உணவு தட்டுப்பாடுன்றது ஏற்படும். அப்போது 1 கிலோ விற்கக்கூடிய 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பொருள் 500 ரூபாய்க்கு விற்றாலும் பேச்சு கிடையாது. புரியுதா? அப்போ இருப்பு பாதைகள், சரக்கு ஊர்திகள், அதாவது லாரிஸ், சரக்குந்து, அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இதெல்லாம் சரியாக செயல்படலை அப்படின்னா நம்ம நாட்டுடைய பொருளாதார கட்டமைப்பு என்ன பாதிக்கப்படும். புரியுதா? ஸோ இதெல்லாம் இருக்கிறது மூலியமாக தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக பண்டங்கள் மற்றும் பணிகள் சார்ந்த உற்பத்திக்கு உதவுகிறது. முக்கியமாக செகண்டரி அண்டு டெர்ஷியரி செக்டார், 3ஆம் துறைக்கு உதவுது. 2ஆம் மற்றும் 3ஆம் துறையுடைய உற்பத்திக்கு அதிகமாக பங்களிப்பு கொடுக்குது. புரியுதா? ஏன் இப்போ செகண்டரி செக்டார் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை வச்சுருக்கீங்க. சிமெண்ட்றது உற்பத்தி செஞ்சு நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு உற்பத்தி செய்கிறதோ இல்லை நம்ம நாட்டுடைய மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதோ, போக்குவரத்துன்னு ஒன்று இருந்தால், பாதைகள்னு ஒன்று இருந்தால், டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருந்தால் தானே கொண்டு போவீங்க. அப்போ அது அவசியம் இல்லையா? ஏன்? அது இருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்றாதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்களுக்கு பணம் கிடைச்சாதான் நீங்கள் டேக்ஸ் கொடுப்பீங்க. புரியுதா? உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கும். அவங்க போய் இன்னும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அது மூலிமா அந்த கம்பெனிஸுக்கு லாபம் கிடைக்கும். அது மூலிமா டேக்ஸ் போகும். இப்படி ஒரு எக்கனாமிக் சர்க்கிள்ன்றது நடக்கும். புரியுதா? அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகள் துறை உற்பத்திக்கு இது பெருவும் உதவுகிறது. எது? பொருளாதார உட்கட்டமைப்பு. அதுக்கடுத்து பாருங்கள் போக்குவரத்து. இதில் போக்குவரத்து, ஸோ இருப்பு பாதை, சாலை, கடல் வழி, இதெல்லாம் வந்து இருக்குது, நம்மளுக்கே தெரியும். ஸோ சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடு. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழி நம்ம நாட்டில் போடப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய ட்ரெயின்ஸ் ரொம்ப லாங், இப்போ இங்கேருந்து இங்கேருந்து நமக்கு தெரியும், நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ் எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்ன்றது தெரியும். உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக இருக்கிறது இருப்பு பாதை. ஸோ இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் 63,000, அதில் 13,000 எலக்ட்ரிக். புரியுதா? ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் யூஸ் பண்ணலாம்.
அடுத்து பாருங்கள், முக்கியமான துறைமுகங்களில் கொல்கத்தா, மும்பை நிறைய துறைமுகங்கள் இருக்குது. மேஜர் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஸோ இருந்தாலும் அதிலே ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா போன்ற துறைமுகங்களில் அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் கையாளப்படுது. 90% கடல் வழி வாணிகம் இந்த இடத்துல தான் நடைபெறுது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வான்வழி போக்குவரத்து பெரிய நகரங்களையும் சின்ன நகரங்களையும் நிறைய இணைக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய என்ன சொல்கிறது, டொமஸ்டிக் ஏர்போர்ட்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ சேலம், மதுரை, திருநெல்வேலி அதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்துருச்சு. புரியுதா? ஸோ இங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒரு சிலதில் இருக்குது சார், பொதுவாக நான் சொல்கிறேன். சரியா? ஃபைன். ஸோ இப்போ உள்நாட்டு விமான போக்குவரத்தை இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தனியார் விமானம் நிறுவனமும் நடத்தி வருகிறது. பன்னாட்டு விமான போக்குவரத்து நிறுவனத்தை ஏர் இந்தியா நடத்துது. சரியா? அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்திய ரயில்வேவுடைய முதல் வைஃபை வசதி எங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். சரியா? அதுக்கடுத்து இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் 2007 மெர்ஜ் ஆகிடுச்சு. அதான் சொல்லியிருப்பாங்க, ஒன்றாக இணைந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. துறைமுகங்களின் மேலாண்மைக்கும், அதாவது போர்ட் துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் துறைமுகங்களுடைய, அது முக்கியமாக சிறு துறைமுகங்களினோட வளர்ச்சிக்கு 1950 தேசிய துறைமுக வாரியம் சொல்லிட்டு போர்டுன்றது உருவாக்கிட்டாங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஆற்றல், மின் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மூல வளங்கள் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புதுப்பிக்க இயலாதது, ஒன்று புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தது தான். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் பயன்படுத்த முடியாது, அவை தீர்ந்து விடும். இதானது புதுப்பிக்க இயலாத மின்னாற்றலும் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. அதுக்கடுத்து புதுப்பிக்கக்கூடியது மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்த முடியும், தீர்ந்து போகாது அவ்வளோ சீக்கிரம். ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய ஆற்றல், காற்று, அலைகள், புவி வெப்பம், பயோகேஸ், இது மூலயமா நம்ம என்னது திரும்ப மின்சாரம்ன்றது நம்ம பயன்படுத்த முடியும், தீர்ந்து போகாது. அதற்கு சில புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல்களாகவும் அழைப்பதுண்டு. ரைட், ஃபைன், அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கடுத்து சமூக கட்டமைப்பு மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்பு என்கிறோம். இதெல்லாம் டெஃபினேஷனாக நம்ம எழுதுறமா சார்? தேவையில்லை, ஜஸ்ட்டு படித்து பாருங்கள் போதும். சரியா? அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும் நம்ம ஷேட் பண்ணிக்கிறதுலேயே எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சொல்கிறோம் அப்படின்னா அது இங்கே இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் அதிலேருந்து எப்படி பாயிண்ட் எடுக்கலான்னு பாருங்கள், உங்களுக்கு புரியணும். எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டால் அட்டன் பண்ணணும். புரியுதா? அந்த பாயிண்ட்லேருந்து எப்படி கொஷின் மாற்றி கேட்டாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உற்பத்தி மற்றும் பகிர்வு வெளியே இருக்கின்றது. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனித வளங்களின் திறமையையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. எது? சமூக கட்டமைப்பு. ஏன்? நம்மளுடைய எஜுகேஷன், நம்ம கல்வி, நம்மளுக்கான சுகாதாரம் இதெல்லாம் ஒழுங்காக கிடைச்சாதான் நம்மளுடைய மனித வளம், ஹியூமன் கேபிட்டல், நம்மளுடைய திறமை அதிகமாக இருக்கும். நம்ம அதிகமாக உத்வேகமாக வேலை செய்வோம். உற்பத்தி திறன், நம்மளுடைய திறன்மையும் அதிகமாக இருக்கும். அது மூலியம் உற்பத்தின்றது அதிகமாக கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்போ சமூக கட்டமைப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு, ஸோ பள்ளிகள் இருக்கணும், கல்லூரிகள் இருக்கணும், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமை வசதிகள் எல்லாம் இருந்தால் தான் மக்களாகிய நாம் சரிவர இயங்குவோம். புரியுதா? குளிக்காமல் வேலைக்கு போக முடியுமா? முடியாது. அப்புறம் நம்மளுக்கான நீர் கிடைக்கணும். புரியுதா? இதெல்லாம் என்னது? சமூக கட்டமைப்பு. புரியுதா? அப்போ குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறனை குறைவாக இருக்க காரணமாக உள்ளது. கரெக்ட். சரியா? அப்போ சரியான சமூக கட்டமைப்பு இல்லை அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பு இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்திய பணியாளர்களும் யார்? வேலை செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறன் குறைவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து கல்வி. ஸோ இந்தியாவில் கல்வி, ஸோ மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், அதை பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி. சரியா? ஸோ நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நார்மலாக நம்ம படிப்போம், கரண்ட் அஃபேரில் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம் நியூஸ் பேப்பரில். ஸோ இந்திய கல்வி முறை 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது. நம்ம ஆல்ரெடி பாலிட்டி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். கல்வி அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து, மாநில பட்டியலிருந்து எந்த பட்டியலுக்கு வந்துருச்சு? பொது பட்டியலுக்கு வந்துருச்சு அப்படின்றத பார்த்துருப்போம். அதாங்க சொல்லியிருப்பாங்க. 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1976. அந்த 76 தான் அந்த 76. சரியா? ஸோ மத்திய அரசின் மனித வள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. புரியுதா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. என்னென்ன? குழந்தை கல்வி, அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம குழந்தைங்க அதை பார்த்தீங்கன்னா 6 வயசுக்குள்ளே படிக்கணும் இல்லையா? 5 வயசுக்குள்ளே இருக்க அந்த பால்வாடி சொல்கிறோம் இல்லையா? அதான் குழந்தை கல்வி. அப்புறம் தொடக்க கல்வி 1லேருந்து 5, அப்புறம் இடைநிலை கல்வி, அப்புறம் மேல்நிலை கல்வி, அப்புறம் நம்ம காலேஜ் போகிறோம், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 6 வகையாக பிரிச்சு 6 நிலைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய கல்வி முறை. அதுக்கடுத்து கல்வி நிறுவனங்கள் பொதுவாக நம்ம 10th + 2 இந்த முறையை தான் கொண்டிருக்கிறோம்.
ஸோ பொதுவாக பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசின்னு சொல்லுவோம். அடுத்து கல்வித்துறை என்பது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை உள்ளடக்கியது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வரவு செலவு பொதுவாக இந்தியாவில் வந்து கல்விக்காக, எஜுகேஷன் கல்விக்காக வந்து பார்த்தோன்னா நம்முடைய மொத்த ஜிடிபி பொதுவாக வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ஆனுவல் பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டில் ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா ஒரு 3% எஜுகேஷனுக்காக ஒதுக்குவாங்க. புரியுதா? ஸோ கல்வித்துறைக்காக ஒதுக்குவாங்க. ஸோ பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 3%. அதே போல் டிஃபென்ஸுக்கும் அந்தளவு வந்து பார்த்தோன்னா நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்முடைய பட்ஜெட்டில், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மாணவருக்கு ஆகும் கல்வி செலவு இன்னமும் குறைவாகவே இருக்குது. அந்தளவு நீங்கள் 3% நீங்கள் ஆனுவல் பட்ஜெட்டில் ஒதுக்கினாலும், மொத்த செலவில், நாட்டுடைய மொத்த செலவில் எஜுகேஷன் ஒதுக்கினாலும் இன்னமும் பத்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, இன்னும் நிறைய எஜுகேஷன் சார்ந்த நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் கொண்டு வரணும், கல்விக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து உடல்நலம். இந்தியாவில் உடல்நலம் எப்படி இருக்குது? இந்தியாவில் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்பில் உள்ளது. ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயம், சுகாதாரம் சார்ந்த விஷயம் மாநில அரசு, அதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மாநில அரசு அதை சார்ந்து எந்த முடிவானால் எடுத்துக்கலாம். மத்திய சுகாதாரம் நலவாழ்வு சங்கம், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், நல கொள்கைகளின் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்களோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய நலத்துறை அமைச்சகம் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. ஸோ என்ன சொல்கிறது, நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி. ஸோ இந்தியாவில் பல்வேறு விதமான என்ன சொல்கிறது, மக்களுடைய நலவாழ்வுக்காக பல்வேறு விதமான மருத்துவ முறை இருக்கு இல்லையா. ஸோ ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா, இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ், அதாவது ஆயுஷ், சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு சொல்லுவோம் இல்லையா, தற்போது உள்ளது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல் நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. சரியா? ஸோ கேரளா தான் நம்பர் 1. கேரளா என்ன பண்ணுறாங்க, மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுவதில் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்காங்க. ஸோ இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் திருப்திகரமானதாக இல்லை. ஸோ இதுவும் பாருங்கள், இலங்கையை விட இந்தியாவில் உடல் நலம் பேணுதல் குறைவாக உள்ளது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். சரியாம்மா? ஸோ ஓகே, ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இந்த கிளாஸே வந்து பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நம்முடைய 7th யூனிட்டில் 11th ஸ்டாண்டர்ட் 7th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம ஷேட் பண்ணியிருக்கணும், அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். எது நான் சொல்லும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நோட் பண்ணண்டா, ரொம்ப அழுத்தி சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், அழகாக நோட்ஸ் எடுத்துக்கணும். சும்மா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டுருக்கூடாது, உங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுன்றது நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸில் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஓகேம்மா, ஸோ ஒரே நிமிஷம் இதோ வரேன். ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் 11 பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து பாதி யூனிட் தான், இன்னொரு பாதி யூனிட் இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தாக போனால் 3 மணி நேரம் போகும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு படித்து காட்டுறேன். அப்படி இருந்தே பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது, புரியுதா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. இதோடைய பார்ட் 2ன்றது நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டுருங்க. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங்கிறது தனியாக ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்கன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு எக்கனாமிக் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூமா.